Hi friends, welcome to Whale Talks. 2023 ரிலீஸ் ஆன ஓப்பன்ஹைமர் படத்தோட ஸ்டோரி கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போறீங்க. ஏற்கனவே பார்ட் 1ன்னு சொல்லிட்டு ஓப்பன்ஹைமர் லைஃப்ல நடந்த சம்பவங்கள் 1926 1945 வரைக்கும் நடந்த சம்பவங்களுடைய நரேஷன் நான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல, அந்த நரேஷன் கேட்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் அதோட லிங்க் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணி கதையை கேளுங்க. அது கேட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நீங்கள் இந்த படத்தை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு இதை கொண்டாடுவீங்க. பிகாஸ் மார்க்கால இவ்வளவு மார்க் இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அளவிட முடியாது. அப்படி ஒரு அற்புதமான படைப்பு தான் ஓப்பன்ஹைமர். இப்போ வாங்க இந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம். அந்த கண்டினியூஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓப்பன்ஹைமர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபாதர் ஆஃப் ஆட்டம் பாம்புன்னு சொல்லிட்டு அணுகுண்டோட தந்தை. ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வாசகத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ப்ரொமீத்தியஸ் வந்து மனுஷனுக்காக நெருப்பை திருடி கொண்டு வந்தாரு, அதுக்காக பாறையில சைனால கட்டப்பட்டு நித்தம் வேதனை அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரொமீத்தியஸ்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிரீக் மித்தாலஜில சொல்லப்படக்கூடிய கதை. அவங்க மனுஷன் பயன்படட்டும் அப்படின்றதுக்காக நெருப்புன்ற ஒரு விஷயம், ஒரு நாலேஜ், விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த நெருப்பை மனுஷனுக்காக கொடுத்தாரு. ஏன் இதை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கடவுளா இருக்கிற ஜூஸ் என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து ஒரு பாறையில சைனால கட்டி அவருக்கு வேதனையை கொடுத்தாரு. ஏன்னா ஒரு கழுகு மாதிரி பறவை என்ன பண்ணும், அவருடைய லிவரை வந்து கொத்தி வந்து அதை கிழிச்சு எடுக்கும். அப்படி கிழிச்சு எடுத்தாலும் இவருக்கு வந்து அழிவு கிடையாது. அடுத்த நாளே அந்த லிவர் எல்லாம் ரீஜென்ரேட் ஆகிக்கும், திருப்பி அது வந்து உருவாயிக்கும் நார்மலா. மறுபடியும் அது வேதனை தான் அனுபவிப்பாரு. இது மாதிரி பல ஆயிரம் வருஷங்கள் அவர் வந்து வேதனை அனுபவிச்சார். இதுதான் வந்து கிரீக் மித்தாலஜில ப்ரொமீத்தியஸ் பத்தி சொல்லப்படக்கூடிய கதை. அதனுடைய டீட்டெயில் இதெல்லாம் வந்து நான் பார்ட் 1ல சொல்லியிருந்தேன். அந்த சம்பவம் தான் இந்த வீடியோல நடக்க போகுது. ஏன்னா மனுஷங்களுக்காக தான் வந்து ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஆட்டம் பாம்ன்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த குவாண்டம் பிசிக்ஸ், இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ், மாலிகுல்ஸ் பத்தி நம்ம படிக்கும் பொழுது அந்த சம்பவங்கள்லாம் பிசிக்ஸ்ல கிடையாது. இப்போ இந்த நியூ பிசிக்ஸ்ல இந்த குவாண்டம் பத்தி தான் ரிசர்ச்சஸ் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருந்தது. அப்படி நடக்கும்போது அதுல ஓப்பன்ஹைமரும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்க ஆகும் பொழுது இந்த ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா அதுல ஈடுபட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஜெர்மனியர்கள் அதுல இன்வால்வ்மெண்ட் காமிக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பா ஆட்டம் பாம்ன்ற ஒரு விஷயத்த அவங்களும் கண்டுபிடிக்க போறாங்க. அதனுடைய சக்தி, அதனுடைய விளைவு என்னன்றது ஓப்பன்ஹைமருக்கு நல்லாவே தெரியும். பட் நமக்கு முன்னாடி இந்த ஜெர்மனியர்கள், நாசிஸ் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது பெரிய ஆபத்தை உண்டாக்கும். பிகாஸ் அமெரிக்கன்ஸ் கிட்ட அந்த குண்டு இருந்துச்சுன்னா அமெரிக்கன்ஸ் அந்த குண்டை போடுவாங்களான்றத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அவங்க போடாம கூட போகலாம். பட் நாசிஸ் அப்படி இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அதை உலக அழிவுக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்படின்றத ஆழமா நம்பினார் ஓப்பன்ஹைமர். அதுக்காகவே மனித குலத்தை காப்பாற்றணுன்றதுக்காகவே இந்த அறிவு, ஆட்டம் பாம் அப்படின்ற அந்த அறிவை வந்து கொடுத்தாரு. பெரிய கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி டீமா லாஸ் அல்மாஸ்ன்ற ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க அவர் டைரக்டரா இருந்து எல்லா சயின்டிஸ்டையும் வழி நடத்தி நியூக்ளியர் ஃபிஷன் மூலியமா அணுகுண்டை கண்டுபிடிச்சாங்க. அணுகுண்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹைட்ரஜன் பாம், ஆட்டம் பாம்க்கு அப்புறம் தான் ஹைட்ரஜன் பாம்ன்ற ஒரு விஷயமே வந்து கண்டுபிடிக்கப்படுது. அது மெகா டன்ல அதனுடைய எனர்ஜி, அதனுடைய வெடிச்சதுன்னா அப்படியுடைய அது பாதிப்பு வந்து இருக்கும். இது ஒரு மடங்குனா அது வந்து 1000 மடங்கு அதனுடைய சேதத்தை உண்டாக்கும். பட் அதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் தான். பிகாஸ் நியூக்ளியர் ஃபிஷனுக்கு அப்புறம் தான் நியூக்ளியர் ஃபியூஷனே நடக்கும். ஹைட்ரஜன் பாம்ன்றது நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிகர் மூமெண்ட்ல அந்த ஒரு ஃபாஸ்டா வர அந்த நியூட்ரான் வந்து என்ன பண்ணணும், போய் அங்க ஆட்டம் உள்ள நியூக்ளியஸ்ல இருக்கிற அந்த புரோட்டான் நியூட்ரான் இது ரெண்டுத்துலயும் மேல அடிக்கணும். அப்படியே புரோட்டானும் நியூட்ரானும் பிரிஞ்சு மறுபடியும் அது வந்து இந்த செயின் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த செயின் ரியாக்ஷன்ல வர்றதை தான் அப்படியே மொத்தமா ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணி நியூக்ளியர் ஃபியூஷனா வந்து மாத்துறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது பாத்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர். ஸோ ஓப்பன்ஹைமர் இப்படி இருந்திருக்காங்கன்னும் போது அவங்க ஒரு அறிவு, ஒரு நல்ல எண்ணத்துலதான் வந்து அந்த ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய விளைவை பார்த்து அவங்களும் ஆடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது பண்ணதுக்காக அவர் ஒண்ணு எல்லாம் பெருசா மனித குலமே தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடல. ஏன்டா அதை பண்ண அப்படின்னு வேதனை தர வகையில எப்படி ப்ரொமீத்தியஸ பாறையில செயினால கட்டி ஒரு கொடுமையை அனுபவிச்சாங்களோ கட்டப்பட்டு, அதே மாதிரி ஓப்பன்ஹைமரையும் இந்த படத்துல பொலிட்டிக்கலாவும் சரி, அவருடைய ரியல் லைஃப்ல நடந்ததுன்னு அப்படியே எடுத்திருக்காங்க. இது ஒரு பயோகிராஃபி தானே. ஸோ அப்படின்னும் போது அவங்கள பொலிட்டிக்கலா நிறைய இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாங்க. அவரை வந்து புறக்கணிச்சாங்க. ஒரு தருணத்துல துரோகம் இழைக்கப்பட்டது. ஸோ இந்த விஷயம் வேதனையில இருந்து அவரை கடைசி வரைக்கும் வெளியில வரல. சாகும் போதும் பாத்தீங்கன்னா த்ரோட் கேன்சர்ல நிறைய தம் அடிப்பாரு, டென்ஷன்ல இருப்பாரு. அவர் ஃபேமிலி, ஒய்ஃப் தான் பெரிய பேக் போனா இருந்திருக்காங்க. ஸோ நிறைய சம்பவங்கள் வந்து இந்த 2வது பார்ட்ல நீங்க வந்து கேட்கறதா இருக்கும். ஸோ நீங்க மைண்ட் ப்ரிப்பேர் ஆகணுன்றதுக்காக தான் இந்த சம்பவத்தை சொல்லி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண பாக்குறேன். இப்போ 1954 நடக்கிற சம்பவம் என்னன்னு பார்ப்போம். ஏன்னா ஓப்பன்ஹைமர் வந்து எப்படியாப்பட்ட நபரா மாறிட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பார்ட் 1ல 1926 1945 வரைக்கும், அந்த 45 முடிகிற சமயத்துல என்ன ஆகும்னா
ஓப்பன்ஹைமர் வந்து என்னுடைய கைகள் வந்து கரைப்படைஞ்சிருக்கு அப்படின்னு வருத்தப்படுவார். பிகாஸ் ஆட்டம் பாம்பை அமெரிக்கன் ஆர்மி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரசிடென்ட்டுடைய ஆணையில அதை ஹிரோஷிமா நாகசாகி இந்த 2 இடத்துலையும் குண்டை போடுவாங்க. ஜப்பான்ல போட்டதுக்கு அப்புறம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனுடைய பாதிப்பு இப்போ வரைக்குமே இருக்குன்னு சொல்லப்படுது அந்த ரேடியேஷனால. ஸோ ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுவார், போய் பிரசிடென்ட் ட்ரூமன் கிட்டே போய் பேசுவார். இதுக்கப்புறமும் அந்த லாஸ் ஆல்மோஸ்ட்ல நம்ம ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டாம், போதும். ரூஸ்வெல்ட் வந்து ஏற்கனவே அவங்க அதனுடைய முன்னாள் பிரசிடென்ட், அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க உலக அமைதிக்காகவும். அதுக்கப்புறம் இந்த ஆட்டம் பாம் வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்ற நினப்பு தான் வந்து ஓப்பன்ஹைமருக்கு இருந்துச்சு. ரூஸ்வெல்ட் அதுதான் வந்து முன்னாடியே அதுக்கு உலகப்போர் 2ஆம் உலகப்போர் வந்த சமயத்திலே அது முடிவுக்கு கொண்டு வர தருணத்துல என்ன பண்ணியிருந்தாருன்னா, எல்லாரும் ஒன்னா கூடி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு நாட்டுல இதுக்கப்புறம் அமைதிகள் தான் வரணும், எங்கேயும் வந்து போர் இந்த விஷயம் இருக்கக்கூடாதுன்ற முயற்சி பண்ணாங்க. அதை வலியுறுத்துற வகையில ஓப்பன்ஹைமர் போய் பிரசிடென்ட் ட்ரூமன் கிட்டே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைப்பார், போதும் லாஸ் ஆல்மோஸ்ட்ல இதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, ஆட்டம் பாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மற்ற நாடுகளுக்கு சில நிபந்தனைகளை விதிப்போம், இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அப்படி நம்ம இதை நிறுத்த பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்ல, ட்ரூமன் வந்து ஓப்பன்ஹைமரை அசிங்கப்படுத்துவார். கர்ச்சீஃபை தூக்கி இந்தா ஏதோ கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லி ரத்த கரை தொச்சுக்கோ அப்படின்ட்டு ஹிரோஷிமா நாகசாகி இங்கெல்லாம் குண்டு போடும் போது அங்கே பாதிப்படைஞ்சவங்கலாம் ஓப்பன்ஹைமர்னு ஒரு சயின்டிஸ்ட் அவன் தான் அந்த குண்டு கண்டுபிடிச்சான், அவனால தான் இப்போ நம்ம பாதிப்படைஞ்சோன்னு அதை நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை, அங்கே குண்டு போட சொன்னது ட்ரூமன், என்னதான் வந்து நினைப்பாங்க, போ அப்படின்னு சொல்லி துரத்தி அமைச்சிருவார். ஓப்பன்ஹைமரும் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே அங்கேருந்து வெளில வரும்போது ட்ரூமன் வேற அவர்கிட்ட இருக்க செக்ரட்டரி கிட்ட சொல்ற விஷயத்த காதில் வாங்கிட்டு தான் வருவார். என்ன சொல்லுவாருன்னா, ட்ரூமனு இந்த மாதிரி அழுமூஞ்சி பசங்க ஓப்பன்ஹைமர் மாதிரி கிரையிங் பேபி இவனுங்கெல்லாம் திருப்பி என் கேபினுக்குள்ளெல்லாம் அனுப்பிச்சு வச்சிடாத, அவனை மாதிரி அழுவு நான் பார்க்க விரும்பல போ அப்படின்னு சொல்லி துரத்தி அமைச்சிருப்பாரு. ஸோ இதை வந்து ஓப்பன்ஹைமர் கேட்டுப்பாங்க. ஆனாலும் ஓப்பன்ஹைமர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய இன்வால்மெண்ட் இந்த உலகத்துல வந்து அமைதி வரணும் அப்படின்ட்டு அவருடைய முயற்சி இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் இருக்குல்ல. பிகாஸ் சின்ன வயசுலேயே அவர் படிச்சது கூட பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஸ்கூல்ல தான் அவங்க வந்து படிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கூலுடைய நோக்கமே ஒரு பிரைட்டா சயின்டிஃபிக்கலாகவும் சரி நாலேஜபிளான கிட்ஸ் வரணும், சேம் டைம் அவங்க எத்திக்கலாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ பெரிய கேவலமானவங்க இருந்தாலும் மனுஷன் மனசுல ஒரு ஓரமா ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் அது அதிகமாகவே இருக்கு, சின்ன வயசுலேருந்தே அவர் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்வால்மெண்ட் எந்த மாதிரிலாம் காமிக்க ஆரம்பிச்சாருன்னா, அவர் எங்கெல்லாம் போறாரோ அவருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல அமைதிக்காகவும் சரி இந்த அணுகுண்ட பத்தின ரிசர்ச் இதுக்கு மேல நடக்கக்கூடாதுன்றதுலயும் வந்து முனைப்பா இருந்தார். இப்படி இருந்த ஓப்பன்ஹைமரை 1954 என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. அதுக்கு காரணமும் ஓப்பன்ஹைமர் தான். ஏன்னா ஓப்பன்ஹைமரை லூவி ஸ்ட்ராஸ் அப்படின்ற ஒரு நபர் இருந்திருப்பாரு, ஒரு அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய சேர்மனா இருந்திருப்பாரு. 1945 அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1947 அப்போ இந்த லூவி ஸ்ட்ராஸ் என்றவங்க, அட்மிரல் லூவி ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் வந்து கப்பல் படையில இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய சேர்மனா அவருக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கும். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஓப்பன்ஹைமரை அட்வைசரா மாத்திருப்பார் அந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு. ஆட்டம் பத்தின அந்த ஒரு அது பத்தின முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அது ரிலேட்டடான ஆராய்ச்சிகள் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு அட்வைசரா. பிகாஸ் ஓப்பன்ஹைமர் அவர் ஒரு ஹீரோ ஆயிட்டார் நியூ சயின்ஸ் நியூ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குவாண்டம் பத்தின பிசிக்ஸ் தான் வந்து நியூ பிசிக்ஸ்னு சொல்லப்படுது இல்லையா. ஸோ ஆட்டம் பாம்போட தந்தை அவர், தவிர்க்க முடியாத ஒரு நபர், அவரை நம்ம கூட வச்சுக்கணும், நாட்டோட வளர்ச்சிக்காக கூட வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல லூவி ஸ்ட்ராஸ் என்ன பண்ணியிருப்பாரு, 1947 அட்வைசர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் லூவி ஸ்ட்ராஸ்ன்றவங்க சேர்மனா இருந்தாங்க அந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு, AEC-க்கு. ஸோ இப்படி இருந்த சமயத்துல அங்க சில கருத்து முரண்பாடெல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் அதை வெளியில பெருசா காமிச்சிக்காத மாதிரி தான் இருந்திருப்பாரு. அந்த மனுஷனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும் FBI கிட்ட இருந்து. ஏன்னா FBI ஏன் வந்து அந்த லெட்டர் வந்து போட்டிருப்பாங்கன்னா, ஓப்பன்ஹைமர் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு ஆதரவா இருந்த ஒரு நபரு, அவருடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொஸ்டினபிளா வந்து போட்டிருப்பாங்க, அவர் எதுக்கு வந்து ஆராய்ச்சியில கூட வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்து எழுப்பினதா ஒரு லெட்டர் வந்தது. அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஓப்பன்ஹைமர் கிட்ட சொன்ன உடனே ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுவாருன்னா அதுல இருந்து விலக மாட்டாரு, அவரு மேல்முறையீடு பண்ண பார்ப்பாரு, அப்பீல் பண்ண பார்ப்பாரு. அந்த அப்பீலுக்கான விசாரணை தான் அப்போ வந்து நடக்கும். பட் அந்த விசாரணை எப்படி இருக்குன்னா, சும்மா ஒரு ரூம்குள்ளே வெளியில மீடியாவுக்கும் தெரியாம, மீடியாவுக்கு தெரிஞ்சாதான் பொதுமக்கள் கிட்ட போகும், பொதுமக்களுக்கு போனவே எப்படியும் வந்து ஓப்பன்ஹைமருக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவருக்கு ஏன் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வந்து நீங்க ரத்து பண்ணணும், அவரை வந்து அலோவ் பண்ணுங்க, அவரு எல்லா சோதனையிலையும் வந்து ஈடுபடட்டுமே அப்படின்னு தான் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உட்பட அங்க உள்ள அந்த ரூமுக்குள்ள நடந்த சம்பவம் எதுவுமே தெரியாத மாதிரி இவர் பார்த்துப்பார் அட்மிரல் ஸ்ட்ராஸ். ஏன்னா
சரி ஓகே இதுக்குள்ளே நடக்கணும் அப்படின்றதுக்காக. கிளைமேக்ஸ்ல மற்ற விஷயங்களை வந்து சொல்றேன் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாமே. அது நீங்க கதை ஃப்ளோல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அப்படி நடக்கும்போது அந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா கார்டன் கிரே அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் அவங்க தான் அதுக்கு சேர்மனா இருந்திருப்பாங்க, ஹெட்டா இருந்திருப்பாங்க அந்த விசாரணை இதுக்கு. ஏன்னா இவர் அப்பீல் பண்ணியிருக்காருல்ல, எனக்கு வந்து செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அதை ரத்து பண்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது ரத்து பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஓப்பன்ஹைமர் வந்து இப்போ அப்பீல் பண்றாரு. அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ்ன்றது என்னன்னா, இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கான அட்வைஸ் கொடுக்கலாம், இவர் வந்து நாட்டுடைய முக்கியமான பாதுகாப்பு அந்த செக்யூரிட்டி அந்த இராணுவ விஷயங்களா இருக்கட்டும் அதுல அவர் வந்து ஈடுபடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ். ஏன்னா பொதுமக்கள் இப்போ ஒரு ஒரு சிஎம்மாவே இருந்தா கூட உள்ள நடக்கிற விஷயத்தை எல்லாம் தோத்தா கூட வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த ரகசியங்களை காப்பாற்றணுன்றதுக்காக வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு தான் அங்க உள்ளே வந்து போவாங்க. பதவி பிரமாணம் ஏற்கும்போது கூட சத்தியம் பண்ணிட்டு தான் அங்க உள்ள போவாங்க. ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் விசாரிப்பாங்க அமெரிக்கால. இந்த மனுஷன் இவர் கம்யூனிசத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருன்னும் போது இவரால எப்படி அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்க முடியும்? உள்ள இருக்கிற அந்த அணு ஆயுதத்தை பத்தின ரகசியங்களை கூட ரஷ்யாவுக்கு வந்து வித்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அணு ஆயுதத்தை முதல்ல கண்டுபிடிச்சதே வந்து அமெரிக்கன்ஸ் தான். அதுக்கப்புறம் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மற்ற நாடுகள் அவங்கன்னு இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நபரை இதோட வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து ஹைட்ரஜன் பாம்புன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி போறது, அதுலயும் வந்து அப்ப கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படின்னும் போது அதுக்கான கொஷின் தான் வந்து FBI வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிரல் ஸ்ட்ராஸ் என்ன பண்ணியிருப்பாரு, சரி ஓகே இது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஓப்பன்ஹைமரே கூப்பிட்டு கேட்டா பரவாயில்ல நான் எதிர்த்து வாதாடுறேன் அப்படின்ட்டு வந்து அவர் அந்த இது பண்ணியிருப்பாரு. அதுக்காக இந்த கமிட்டி அது நியாயமா நடக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக கார்டன் கிரே அப்படின்ற கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒரு ஜென்யூனான மனுஷன், அவர் அரசியல் இதுலயும் வந்து அவங்க இருக்கிறாங்கன்னும் போது கார்டன் கிரே வச்சு தலைமையில இதெல்லாம் நடக்கும். அதுல சில நபர்கள் வந்து வருவாங்க. அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜர் ராப். இந்த ராஜர் ராப் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளு. குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு எப்படியாவது ஓப்பன்ஹைமரே அது எப்படி உங்க லைஃப்ல இது நடந்துச்சு அது நடந்துச்சே இருக்கு, உங்களை எப்படி நான் அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்றது அதை ரத்து தான் பண்ணணும்ட்டு அப்படி வந்து வழக்காட பார்ப்பாரு. ஓப்பன்ஹைமரை வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்க சில விஷயங்கள் உங்க சைட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அதை நாங்க எங்க ரெக்கார்ட்ல ஏத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓப்பன்ஹைமர் பத்தின விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸா தான் இருந்துச்சு. ஸ்பெகுலேஷன்ஸ்னா ஒரு கற்பனையா ஒரு வதந்திகள் மாதிரி தான். ஸோ அப்படி ஒன்று இப்படி ஒன்று கேட்டதா தான் இருந்துச்சே தவிர இது வரைக்கும் ரெக்கார்ட்ல கிடையாது. ஸோ இப்போ இந்த வழக்கு மூலியமா இந்த ரூம்குள்ள நடக்கிற விஷயங்கள் மூலியமா அவர் வாயாலே சில விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்ல வச்சு அதுவே ரெக்கார்டு தான் இப்போ ஆக போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வேற வழி இல்லை, எனக்கு வந்து கிளியரன்ஸ் தேவை, நான் நாட்டுக்காக வேலை செய்யணும் தான் அந்த மனுஷன் வந்து முயற்சி பண்றாரு. அது வந்து அங்க நடக்கும். கேட்பாரு கார்டன் கிரே கூட, சரி ஓப்பன்ஹைமர் உங்க தரப்புல சில விஷயங்கள் வாதிடுங்க, நாங்க அது வந்து ரெக்கார்ட்ல ஏத்துக்கணும் அப்படின்னும் போது அவர் வந்து சொல்லுவாரு, என் பர்சனல் லைஃப் பத்தின சில விஷயங்கள் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, பட் அது ஓகே, ஆனா என்னை வந்து இழிவுபடுத்துற விதமா என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பும் நீங்க இழுத்து போடும் போது அது எனக்கு என்னவோ சரியா படுற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் மனசாட்சி பிரகாரம் தான் நாட்டுக்காக வந்து வேலை செஞ்சிருக்காரு, அமெரிக்காக்காக. ஸோ அவரை குறுக்கு கேள்வி எல்லாம் ரோஜர் ராப் வந்து கேட்பாரு, நீங்க இங்கேயே படிச்சிருக்கலாமே, ஏன் நீங்க வந்து இங்க பிரிட்டன்ல எல்லாம் போய் படிச்சீங்க, யூகேல எல்லாம் போய் படிச்சீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன்னா கேம்பிரிட்ஜ்ல தான் படிச்சாரு ஓப்பன்ஹைமர். அதுக்கப்புறம் ஜெர்மனியில படிச்சாங்க. இந்த மாதிரிலாம் அவருடைய கெரியர் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அகாடமிக் கெரியர். ஸோ அங்க போகும்போது அவர் வந்து சொல்லியிருப்பாரு, முன்னாடி எல்லாம் பெர்க்லே, ஸோ அமெரிக்கால நல்ல யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கிடையாது, அவர் அங்க படிச்சு இங்க வந்து இங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது டெவலப்மெண்ட் அடைஞ்சது, அப்ப அப்படி கிடையாதுன்னு போது நாங்க போய் படிச்சேன் அப்படின்னு அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீல் போரா அவர் எப்படி பார்த்தாரு, த கிரேட் சயின்டிஸ்ட், டச் சயின்டிஸ்ட், அவங்கள எப்படி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இஷித்தூர் ராபி அப்படின்றவங்கள எப்படி மீட் பண்ணாங்க, இவருடைய ஃப்ரெண்டு. இந்த விஷயம்லாம் ஏன் அப்படியே கடந்து போறோம்னா இது எல்லாமே நான் பார்ட் 1ல கம்ப்ளீட்டா நரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஹைசன்பர்கை பார்த்தது. ஹைசன்பர்க்ன்ற சயின்டிஸ்ட்டை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கேயும் சரி இந்த பெர்க்லியில் அவங்க வந்து ஒர்க் பண்ணது, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் டாக்டர் லாரன்ஸ்க்கும் அவருக்கும் ஏற்பட்ட நட்பு. அப்படி என்னும் போது அங்க ரோஜர் கிரே வந்து கேட்பாரு, இந்த கம்யூனிஸ்டுக்கும் உங்களுக்கும் எப்படி வந்து சம்மந்தம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வந்து அவர் தங்கிட்டு இருந்த வீடு, அங்க இருந்த லேண்ட் லேடி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன மீட்டிங் கேதரிங் மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மீட்டிங்க்கு கம்யூனிஸ்டம் சார்ந்த நபர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அங்க ஒரு வாடகை இருக்கிறதுனால இவருடைய வெஹிக்கிளும் அங்க வந்து இருந்திருக்கும். FBI வந்து அப்போ நோட்டம் விட்டு இருந்தாங்க யார் யாரெல்லாம் அந்த மீட்டிங் கலந்துக்கிறாங்க அப்படின்றது. அந்த நோட்டம் விடும்போது அது எப்படி துல்லியமா அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அந்த நம்பர் பிளேட், வெஹிக்கல்ல அந்த நம்பர் பிளேட்டை வச்சு இவெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கானா, ஓப்பன்ஹைமருடைய பேரும் அப்பதான் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கும். அவர் அதுல மெம்பரா இல்லைன்னா கூட அவர் இதுல எல்லாம் இருந்திருக்காருன்னும் போது
அவர் மேல ஒரு தப்பான ஒப்பீனியன் எல்லாம் வந்துடும். ஆனா இது எல்லாமே ஓப்பனைமரே வந்து ஓப்பனா ஒத்துப்பாரு. அப்புறம் ஸ்பெயின் சிவில் வார் நடந்துட்டு இருக்கும், அதுக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுக்கறதா இருக்கட்டும், அங்க இருக்கிற அந்த நேஷனலிஸ்டுக்கும் சரி ரிப்பப்ளிக் பீப்புளுக்கும் வந்து நடந்திருக்கும் அந்த சண்டை. அதுல ரிப்பப்ளிக் பீப்புளுக்கு சப்போர்ட்டா வந்து ஸ்பெயின்ல இருக்கிற ரிப்பப்ளிக் பீப்புளுக்கு சப்போர்ட்டா தான் வந்து ஓப்பனைமர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் நாடா இருந்தாலும் சரி, இல்ல எந்த கண்ட்ரியை சேர்ந்த சயின்டிஸ்டா இருக்கட்டும், அங்க இருக்கிற அறிவார்ந்த மக்களுக்கு வந்து உதவணும், நம்ம கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் மூலயமா அவங்க நல்லா இருந்தா சரி அப்படின்றதுக்காக அந்த ஒரு எம்பத்தைஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு மனுஷனா என்ன செய்யணுமோ அந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சிருப்பாரு. இது எல்லாமே வந்து அடிக்கிருப்பாரு. அவருடைய ரிலேஷன்ஷிப்பை இவ ஜீன் அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருப்பா, அவளும் ஒரு சைக்காட்ரிஸ்டா. பட் அவளுக்கும் இவருக்குமான அந்த உறவு இருக்கு இல்லையா, அது காதலா காமமா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு உறவா இருக்கும். அவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பக்கத்துல போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாலும் அவ வந்து வேண்டாம், திடீர்னு ஈகோயிஸ்டா இருப்பா, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பா. பட் இவரு சயின்ஸ்ன்ற ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகணும் போது கரெக்ட் டைம் வர முடியாது. அவ கூப்பிட்டா வருவாரு, அப்ப கூப்பிடலாம் வரமாட்டியான்னு வந்து கேட்பா. இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பா போகும். இதனாலே என்ன ஆகும், கிட்டின்ற பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும். என்னதான் அந்த அம்மாவுக்கு வந்து 3 புருஷன் இருந்தே இவர் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலுமே அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனா வந்து சொல்லியிருப்பா. அவ 1936 அப்புறம் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல புரட்சிக்காகவும் சரி அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கும் வந்து ஆதரவா இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் அதுலலாம் விட்டு வெளியில இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தத்தையும் விட்டு இப்ப அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆன லேடி தான் அந்த கிட்டி. இவங்களுக்கு 2 குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும். அவளே கூட என்கரேஜ் பண்ணியிருப்பா கிட்டியே ஓப்பனைமரை பார்த்து, நீ இந்த உலகத்துல இதுக்கப்புறம் சில விஷயங்கள் செய்யணும்னா அது உன்னாலதான் முடியும், உன்னுடைய நண்பர்களாலேயோ மற்றவங்களாலேயோ வந்து முடியாது. ஏன்னா மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முயற்சி பண்ணுது, அது உன்னாலதான் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஊக்குவிச்சிருப்பா கிட்டி. இந்த ப்ராஜெக்டுக்குள்ள அவர் வரும்போதே, ஓப்பனைமர் வரும்போது, லாஸ்ட் வீடியோல கூட இந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல, இது சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட் தான். என்னன்னா லெஸ்லி குரூவிஸ் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கலோனல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. 2 பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்கும். நீ யாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லெஸ்லி குரூவிஸ் வந்து சொல்ல, என்ன தெரியும் அப்படின்னும் போது, நீ வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பிடிச்சிட்டு இருக்கவன், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஈகோயிஸ்ட் அப்படிலாம் வந்து சொல்ல, என்னை பத்தி பாசிட்டிவ் எதுவும் தெரியாதா அப்படின்னு வந்து கேட்க, பாசிட்டிவ் என்ன இருக்கு அப்படின்னா, நான் பிரில்லியன்ட்னு யாரும் சொல்லலையா அப்படின்னும் போது, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இவர் டோல்மேன் வந்து சொல்லியிருக்காரு, ராபர்ட் டோல்மேன். அவரும் வந்து ஓப்பனைமரோட ஃப்ரெண்டு தான், அவர் ஒரு ப்ரொஃபஸரும் கூட, அவர் ஒரு சயின்டிஸ்டும் கூட. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவர் சொல்றதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க முடியாது, பிகாஸ் அவருக்கு வெளி உலகத்தில் இருக்கிற மக்களை பத்தி பெருசா என்ன தெரியும், வெறும் சயின்டிஸ்டை பத்தி தான் தெரியும் அப்படின்னும் போது, அப்போ அவர் சொன்னாலும் நம்ப மாட்டீங்களான்னும் போது இவர் வந்து கேட்பாரு, எப்படி நம்புறது, ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவேன் அப்படின்றதா வந்து லெஸ்லி குரூவிஸோட ஒரு நினைப்பு. நீ ஏன் நோபல் பிரைஸ் வாங்கல அப்படின்னு வந்து கேட்பாரு. நீ அவ்வளோ அறிவாளின்னு வந்து சொல்றல, அப்படியே நோபல் பிரைஸ் வாங்கலன்னு சொல்லி ஓப்பனைமரை கேட்டா, ஓப்பனைமர் நீங்க ஏன் ஜென்ரல் ஆகல அப்படின்னு வந்து கேட்பாரு. லெஸ்லி குரூவிஸ் சொல்லுவாரு, இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி, அப்போ பதவி கிடைக்கும், நான் ப்ரொமோட் ஆயிடுவேன் அப்படின்னும் போது, அதுக்கு இவன் வந்து சொல்லுவான், நானும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் அவார்டு கிடைக்கும் அப்படின்னா, என்ன கிடைச்சிரும் உனக்கு, பாம் கண்டுபிடிக்கிறது எவனா அவார்டு கொடுப்பானா என்ன அப்படின்னு வந்து லெஸ்லி குரூவிஸ் சொன்னா, அதுக்கு ஓப்பனைமர் சொல்லுவாரு, நோபல் பிரைஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, ஆல்ஃபர்ட் நோபல், அவருடைய பேர்ல தான் இந்த பிரைஸே கொடுக்கப்படுது. அவரே டைனமைட், அதாவது குண்டை கண்டுபிடிச்சவர் தான், அந்த மாதிரி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க. அது அருமையான கான்வர்சேஷன். ஸோ அப்படிதான் லெஸ்லி குரூவிஸ்க்கும் இவருக்கும் பெரிய உடன்பாடு இருக்காது. பட் வேற வழி இல்லாம தூக்கி அந்த ப்ராஜெக்ட் உள்ள போட்டு, அதுக்கப்புறம் சில சயின்டிஸ்டுகளை வந்து உள்ள கொண்டு வந்து, லெஸ்லி குரூவிஸும் பாத்தீங்கன்னா பிரிட்டன் ஆர்மியில இருந்த ஒரு நபர், அவரை இந்த ப்ராஜெக்ட் உள்ள கொண்டு வருவாரு, கிளாஸ் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் ஃபியூஸும் வந்து அந்த குரூப்புக்குள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் ட்ரினிட்டி ப்ராசஸ், அந்த குண்டு வெடிக்க வைக்கிறது எல்லாத்துலயும் வந்து ஓப்பனைமர் வந்து இருந்திருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த கமிட்டியில 1954 ஓப்பனைமரை வச்சு செக்யூரிட்டி கிளியரன்ஸுக்கான அந்த அப்பீல் நடக்குது இல்லையா, அங்க எல்லாமே வந்து ஓப்பனைமர் வந்து சொல்லுவார். இது எல்லாமே ரோஜர் ராப் வந்து கேட்டுட்டு நடுவில் கேள்வி எல்லாம் கேட்கறது, இந்த விஷயம்லாம் வேற நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சாட்சியை வேற விசாரிப்பாங்க. எப்படி இந்த அப்பீல் வந்து நடந்துச்சுன்னா, இவர் பார்டன் அப்படின்ற ஒரு நபர், அவரு ஆன்டி கம்யூனிஸ்ட். ஏன்னா 1950களில் வந்து பாத்தீங்கன்னா மெக்கார்த்தி அப்படின்னு ஒரு செனட்டர் இருந்தாரு, அவர் ஒரு பொலிட்டீஷியனும் கூட. ஸோ மெக்கார்த்தி என்ன பண்ணியிருந்தாரு, மெக்கார்த்திஸ் எரா அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கால, அந்த அலை வந்து ஆரம்பிச்ச தருணம் அது மெக்கார்த்தி எரா.
இந்த மெக்கார்த்தி வந்து கம்யூனிசத்துக்கு எதிராக இருந்தாரு. அவர் பாலிட்டிக்கல்ல இருந்த போது மக்கள் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, நம்ம அரசியல் இதுலயே வந்து சரி இல்ல மற்ற ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களும் சரி, எவன் கம்யூனிசத்துக்கு தொடர்புடையவன் அப்படின்ற லிஸ்ட் என்னால வெளியிட முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல இருந்த நபர்களை அந்த டைம்ல வந்து நாடு கடத்தினாங்க, வெளியில போகணும் துரத்துனாங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது, இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மெக்கார்த்தி ஏறான்னும் போது இவர் பார்டன் மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் இன்னும் துளிர் விட்டுச்சு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன்ஹைமர் வந்து முன்ன மாதிரி நாட்டுக்கு வந்து செயல்படல. அவரு குண்டு ஹைட்ரஜன் பாமா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் பாலிசிஸ் கொண்டு வரதுலையும் எதிர்த்து தான் வந்து செயல்படுறாருன்னும் போது அந்த பார்டன் வந்து ஒரு லெட்டர் எழுதுவார் எஃபிஐக்கு, இந்த மாதிரி இவன் மேல கொஞ்சம் கண்ணு வைங்க, கொஸ்டின் பண்ணுங்க, இவனுக்கு எதுக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய பரிந்துரையில தான் இப்போ FBI என்ன பண்றது, இவர் அட்வைசரா இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அது ஓப்பன்ஹைமர் அட்வைசரா இருக்காங்க. பட் அதுக்கு சேர்மனா இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஸ்ட்ராஸ், அட்மைரல் லூயிஸ் ஸ்ட்ராஸ். ஸோ அவருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. அவரு தான் வந்து என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணாப்பா இப்படி வந்திருக்கு, நான் என்ன பண்றது, இன்னும் சீலெல்லாம் வைக்கல, கையெழுத்தெல்லாம் போடல, என்ன பண்ணலன்னா இல்லை அது எதுவும் பண்ணாதீங்க, நான் அதுக்குள்ள அப்பீல் பண்ணி என் தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்லி இதை நம்ம அப்படியே முடிச்சிக்கலாம் அப்படின்னும் போது சரி ஓகே யாருக்கும் தெரியாம நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் ஸ்ட்ராஸும் வந்து இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பார்டனை வந்து விசாரிப்பாங்க, எப்படி இதெல்லாம் சொல்றீங்கன்னா, ஆமா இவரை பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் இப்படி அப்படின்னு வந்து அவர் எல்லாத்தையும் அடுக்குவாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் பேஷ் அப்படின்ற ஒரு ஆஃபீஸர், அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்திருப்பாரு, அவர்கிட்ட கூட போன பார்ட்ல ஓப்பன்ஹைமர் வந்து பேசியிருப்பாரு, இந்த மாதிரி எல்டன் டன் அப்படின்ற ஒரு நபர் வந்து எங்களுடைய FACT அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கிடெக்ட் கெமிஸ்ட் என்ஜினியர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு யூனியன் இருந்தது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் மற்ற விஷயங்களுக்காக எல்லாம் ஒரு இதை டீமா இருந்தாங்க. அது ஓப்பன்ஹைமர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. நம்ம மாதிரி ப்ரொஃபஸர்ஸும் அதில் வந்து இன்வால்வ் ஆகும்னு சொல்லி டாக்டர் லாரன்ஸ் அப்பவே வந்து புஷ் பண்ணாரு. ஆனால் அவர் அப்போ வந்து ஒத்துக்கல. டாக்டர் லாரன்ஸ், எனக்கு இது தேவையில்லாத விஷயம், ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னும் போது அந்த டீம்ல எல்டன் டென் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பான், அந்த FACTல அவன் சோவியத் யூனியனுக்கு ஆதரவாக இருந்திருப்பான், ஒரு ஸ்பை மாதிரி. அவன் வந்து கேட்டிருப்பான், நம்ம நாடு வந்து அமெரிக்காவும் இப்போ சோவியத் யூனியனும் ஒரு நட்பு நாடா வந்து இருந்திருக்கு, ஆனா அட்டாமிக் பாம் பத்தின விஷயங்கள்லாம் நம்ம சீக்கிரட்டா பண்ற மாதிரி இருக்கே, அதுல எதிராக ரகசியம் இருந்தா சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்டன் வந்து யார்கிட்ட கேட்டிருப்பான்னா செவலியர் கிட்ட வந்து கேட்டிருப்பான். இந்த செவலியர்ன்றவர் வந்து ஓப்பன்ஹைமருக்கு ஃப்ரெண்டுன்றதுனால இப்படி கேட்டான்ப்பா, பட் அதை நான் சொன்ன துரோகம் ஆயிராதா அப்படின்னு ஓப்பன்ஹைமர் கேட்டிருப்பாரு. அது சொல்லணும்னு நான் சொல்லலை, பட் அவன் சொன்ன தகவல் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு வந்து சொன்னதை ஓப்பன்ஹைமர் என்ன பண்றாரு, போய் அந்த செக்யூரிட்டி இதுல வந்து சொல்லணும்னு வந்து முயற்சி பண்ண பார்த்திருப்பாரு. ஏன்னா அவருடைய ஸ்டூடெண்ட்டும் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய லெமினிட்ஸ் அவனை டிராஃப்டட் பண்ணி அவனை சயின்டிஃபிக் அந்த ரிசர்ச் பிரிவில் விடாம அவனை தூக்கிட்டு போய் மிலிட்ரி அந்த மற்ற ஒர்க் பண்றதுக்கு அதில் வந்து ஈடுபட பார்த்துருப்பாங்க. நாங்கள்லாம் கரெக்டான ஆளுங்க தான், நாங்கள் சரியாக தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே போய் பேச போயிருப்பாரு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் கிட்ட. பட் அதில் வந்து பேஷன் ஒரு ஆஃபீஸர் இருந்திருப்பான், அவன் வந்து பயங்கரமான ஆன்டி கம்யூனிஸ்ட். ரஷ்யால வந்து அவங்க அப்பா ஒரு பிஷப்பா இருந்திருப்பாரு, அங்கிருந்து இங்க வந்திருப்பான். இங்க இருந்தாலும் எப்போ அந்த லெனின், ஸோ அவங்களுடைய ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி வர சமயத்தில் ஊரை விட்டு அங்கே போய் அங்கே இருக்கிற ரஷ்யாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டை பிடிச்சி கொலை பண்ண வந்தான் அவன் பேஷ். ஸோ அந்த பேஷ் போட்டு வாங்க பார்த்துருப்பான் ஓப்பன்ஹைமர் கிட்ட. என்ன ஆச்சு சொல்லுங்க, ஏதோ எல்டன் பற்றி ஏதோ பேசணும் தான் நான் கேள்விப்பட்டேன், யார் உங்களுக்கு இந்த தகவல் சொன்னது? ஏன்னா மொத்த பேரும் எவன்லாம் வந்து இவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் அவங்களாம் கூப்பிட்டு வச்சு பழகணும் அப்படின்றதா பேஷோட எண்ணமா இருந்திருக்கும். பட் அப்போ ஓப்பன்ஹைமர் ஓப்பனாக அதை வந்து சொல்லிருக்க மாட்டாரு. இந்த சம்பவத்தையும் வந்து பேஷை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க அந்த கமிட்டியில. பேஷ் வந்து ஆமா இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னு வந்து சொல்லுவான். சொன்னதெல்லாம் வந்து கேட்டு அப்புறம் ஜீனை பத்தி கேட்பாங்க. ஏன்னா ஜீன் வந்து கம்யூனிஸ்ட்ல அவர் ஒரு கமிட்டி மெம்பரா வந்து இருந்தவ. பட் இவர் வந்து லவ் அஃபேர் வச்சிருந்தாருல, எங்களுக்குள்ள பெருசா ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லை, நான் கிட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து சொல்லும் போது அதுக்கப்புறம் நீங்க அவளை போய் பார்க்கவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா அவர் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி போய் பார்த்தாரு. ஸோ அந்த விஷயத்தையும் சொல்லுவார். எதுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் செக்ஸ் தான் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு கூப்பிட்டுருவா, கூப்பிட்டா இவர் வந்து போவார்ல. போன உடனே இந்த சம்பவத்தை சொல்ல அது விஷுவலைஸ் பண்ணியிருப்பாரு பாருங்க டேரக்டர். நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓப்பன்ஹைமரும் நியூடா இருப்பாரு, அந்த ஜீன்ன்ற பொண்ணும் நியூடா இருக்கும். அந்த இடத்துல அந்த கமிட்டி மீட்டிங்ல வந்து இருக்கிறவங்க எல்லாம் இதை வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்ப அவர் வந்து நிர்வாணப்படுத்தி அவரை கேள்வி கேட்கிற மாதிரியான கேள்விதாங்க இருக்கும். அங்க என்ன பண்ணோம்னா நாங்க அதை தான் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி அவங்க எல்லாம் அதை விஷுவலைஸ் பண்ண வைப்பாரு டேரக்டர். அந்த ஜீன்ன்ற பொண்ணும் ஓப்பன்ஹைமரும் அப்படி வந்து செக்ஸா நியூடா வந்து உட்காந்துருப்பாங்க, சுத்தி இவங்க எல்லாம் கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணீங்கன்னா அவங்க மேட்டு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ஹைமருடைய ஒய்ஃப் கிட்டி வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்.
அவ பார்க்க ஜீன்ன்றவ வந்து இந்த சைடு ஓப்பனைமர் இப்படி பார்த்து அவங்கள பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஜீனு கிட்டியை பாக்குற மாதிரியே கிட்டி முறைச்சு பார்த்துருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அவள லீகலான ஒய்ஃபு. ஸோ அப்போ அதையும் வந்து கேட்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் டைம்ல அங்க போனியே அங்க ரகசியத்தை சொன்னியா அப்படின்னு வந்து கேட்டா அங்கேயும் வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. கிட்டி ஜீன் கூட கேட்டு பார்த்துருப்பா, ப்ராஜெக்ட்ல என்னதான் நடக்குது என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது, இல்லை நான் சொல்ல மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை மீட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பவே அவளை விட்டுட்டு இங்க வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ இறந்து போயிருப்பா. இறந்த நியூஸ் சூசைட் தான் பண்ணியிருப்பா. இவர் அதை கேட்டெல்லாம் ஃபீல் பண்ணும்போது தான் கிட்டி என்கரேஜ் பண்ணி, விடுங்க உங்களை நம்பி எவ்வளவு பெரிய விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கலாம் என்கரேஜ் பண்ணியிருப்பா. இது நடந்திருக்கும். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமே கிட்டி வந்து கோச்சுட்டு என்ன பண்ணுவா, அங்கிருந்து பேக் எல்லாம் எடுத்துட்டு ஓடப்பா, கிளம்பாப்பா. எனக்கு லாஸ்ட் ட்ரெயின் பிரின்ஸ்டனுக்கு இருக்கு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு வந்து கேட்க, இவர் வந்து இப்போ கோச்சிட்டு தான் போறான்றதை புரிஞ்சுப்பாரு ஓப்பனைமர். கிட்டி கோச்சிட்டு போறான்றதை ஓப்பனைமர் புரிஞ்சுட்டு, இல்ல இல்ல ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன விஷயத்த தானே நான் இங்க சொன்னேன் இந்த கமிட்டியில. ஏன்னா அவரு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு தான் எதா இருந்தாலும் செய்வாரு. ஜீன் கிட்ட போய் பார்த்ததும் சரி, அவகிட்ட பேசுனது, அவகிட்ட இருந்த பழக்கம், அதுக்கப்புறம் அவ இறந்ததுல இருந்து எல்லாமே கிட்டிக்கு தெரியும். பட் கிட்டியோட பிரச்சனை என்னன்னா, அவனுங்க உட்காந்து உன்னை கிடின்னு கிழிச்சு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. நீயும் வந்து நமக்குள்ள தெரிஞ்ச விஷயம் இப்ப ஹிஸ்டரியா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீ எதிர்த்து சண்டை போட மாட்டியா, இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர மாட்டியா, வெளியில எல்லாருக்கும் தெரிவிச்சா பரவாயில்ல, ஆனா இங்க வந்து ஸ்டேட்மெண்டால கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்ல கிட்டி கோச்சு தான் போவா. அது பயங்கரமான விஷயம். நமக்குள்ள நடந்த விஷயம் இப்போ வந்து ஸ்டேட்மெண்டா வந்து இருக்குன்றது அவளுக்கு வந்து பிடிக்கல. அவ போவா. போனதுக்கு அப்புறம் லெஸ்லி குரூவிஸை வேற கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என்ன விசாரிப்பாங்கன்னா, நீங்க வந்து இவரை எப்படி எந்த தைரியத்துல உள்ள வந்து போட்டீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள அப்படின்னா, அவர் வந்து சொல்லுவாரு, ஃபுல்லா வந்து கற்பனையா தானே வந்து இருந்துச்சு, இவர் வந்து கம்யூனிஸ்டத்தை சேர்ந்தவர் அதுன்ட்டு, பட் ப்ரூஃப் எதுவும் இல்லையே அப்படின்னு வந்து சொல்லி அவரு ஓப்பனைமருக்கு சாதகமா தான் வந்து பேச பார்ப்பாரு. அந்த சாதகமா பேசுற சமயத்துல கூட அந்த ரோஜர் ராப் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிற அந்த அஃபீஷியல் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இப்ப இருக்கிற அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுடைய கைட்லைன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இந்த கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு இவரை இப்ப நீங்க வந்து அட்வைசரா நியமனம் பண்ணுவீங்களா, இவரை வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து உள்ள வச்சுப்பீங்களா அப்படின்னு வந்து பார்த்தா, இல்ல வச்சுக்கலாமே அப்படின்னு வந்து சொல்ல, இல்ல அது நீங்க வாசிச்சு பார்த்துட்டு முடிவெடுங்க அப்படின்னும் போது லெஸ்லி குரூவிஸ் வந்து வாசிப்பாரு. வாசிச்சு பார்த்து அவர் வந்து புரிஞ்சுப்பாரு. ஆனா இங்க இருக்கிற கைட்லைன்ஸ் இப்ப காலம் மாறிடுச்சு, அந்த காலம் வேற. அப்ப 1945 1942 அந்த சமயத்துல தான் இவங்க வந்து உள்ள மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்க்கு இவனை வந்து உள்ள சயின்டிஸ்டா போட்டு இவனை தலைமையில எல்லாம் பண்ணலான்னு அவர் அப்போ முடிவு எடுத்திருந்தாரு. இப்ப இருக்கிற கைட்லைன்ஸ்க்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, அப்போ அவ்வளவுதான் ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ரோஜர் ராப் வந்து சொல்லுவார். ஆனா இவர் வந்து மறுபடியும் முயற்சி பண்ண பார்ப்பாரு. அப்போ ஓப்பனைமர் மட்டும் நான் ரத்து பண்ண மாட்டேன், எல்லாரையும் எல்லாம் ரத்து பண்ணணும், ஏன்னா எல்லாருக்குமே அப்படி ஒரு ரெக்கார்டு இருக்க மாதிரில இருக்கு அப்படின்னும் போது, இல்ல நாங்க மத்தவங்களை பத்தி கேட்கல, ஓப்பனைமரை பத்தி தான் கேட்டோம், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடும் போது, அப்போ லெஸ்லி குரூவிஸ் வந்து ஓப்பனைமருடைய ஃபேஸை பார்ப்பார். என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன்டா, இதுக்கு மேல நான் என்ன பண்றது அப்படின்னு வந்து போக, அவர் வந்து தேங்க்ஸ் தான் சொல்லுவார். டெல்லரை கூப்பிடுவாங்க. டெல்லர் என்ற எட்வர்ட் டெல்லர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம். அவருக்கும் ஓப்பனைமருக்குமே சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள்லாம் வந்திருக்கும். ஏன்னா ஃபிஷனை பத்தி ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கிற சமயத்துல அவர் வந்து ஃபியூஷன் என்ற ப்ராசஸ்ல ஹைட்ரஜன் பாம் கண்டுபிடிக்கலான்னு அந்த லெவல்ல வந்து இருந்தவர், கோச்சிட்டு வேற போனவர். ஆனா ஓப்பனைமர் அப்போ நீ போகக்கூடாது, நீ இரு அப்படின்னு வந்து சொல்லி, நீ இங்கிருந்தே ஹைட்ரஜன் பாம் பத்தி கண்டுபிடி அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அவரை வர வச்சோடனே அந்த கேள்வி வேற கேட்பாங்க, எப்படி இவர் எப்படி அப்படின்னு வந்து கேட்டா, இவர் வந்து அதெல்லாம் நாட்டுப்பற்று இருக்கிறவர், அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது, பட் ஹைட்ரஜன் பாம் அவர் வந்து கண்டுபிடிக்க ஓகேன்றாரு அப்படின்னு வரும்போது, அப்ப டெல்லருக்கு வந்து, ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு முட்டுக்கட்டியா இருக்காங்கல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, பச்சையா கழுத்து அறுத்துருவார். இல்ல ஹைட்ரஜன் பாம்புக்கெல்லாம் அவர் வந்து பெருசா சப்போர்ட் எல்லாம் பண்ற ஆள் வந்து கிடையாது, அவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நான் இப்போ வந்து ஃபீல் பண்றேன், ஆமா இது என்னுடைய கருத்து அப்படின்னு வந்து சொன்ன உடனே, சரி நீங்க கிளம்புங்கன்னுவாங்க. அப்போ டெல்லர் போகும்போதே ஓப்பனைமர் அங்க வந்து உட்காந்து இருக்குது, அவர் முகத்தை பார்ப்பாரு. ஓப்பனைமர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முதுகுல ஊத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாரு. டெல்லர் கை கொடுப்பாரு, ஓப்பனைமரும் கை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல இந்த விஷயத்த வந்து சொல்லுவாரு. சொன்ன உடனே கிட்டி வந்து காரி துப்புவா. அவன் பண்ண காரியத்துக்கு அவனை கையை வேற குத்தியா, நானும் அந்த மூஞ்சில காரி துப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஓப்பனைமர் சொல்லுவாரு, இது எப்படிதான் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், மற்ற அஃபிஷியல்ஸ், லாயர்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணா சொல்லுவாங்க, இதை வந்து கண்டிப்பா நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கிட்டி அங்கிருந்து கோவப்படுவா. என்ன நம்ம பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு வந்து நீ பேசிட்டு இருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த கமிட்டி இந்த மீட்டிங்க்கெல்லாம் காரணம் யாரு, இவன் பார்டன் போட்ட கேஸ் தான் அது FBI போய் இங்க வந்துச்சுன்னா, பார்டனுக்கும் உனக்கும் சம்மந்தம் எல்லாம் கிடையாது. பார்டன் வந்து இப்படி ஒரு பரிந்துரை லெட்டர் வந்து FBI எப்படி போட முடியும், இது யாரோ தூண்டி இருக்காங்க, யாரா இருக்கும்,
லெஸ்லி குரூவிஸ் தான் அப்படின்னு அவன் வந்து போட்டு உடைப்பா. லெஸ்லி குரூவிஸ்க்கும் இதுக்கு ஒன்றா சம்பந்தம்? அவர் தானே என்ன அட்வைஸராகவே உள்ள நியமனம் பண்ணி அங்கே உள்ள வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. அந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிரின்ஸ்டன்ல இருக்கு ஒரு கம்யூட் தங்குறதுக்கான இடம், விடுதி இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நபர் அவருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் எப்படி வந்து சொல்லணும், அவன் வாய்ப்பு கொடுத்தான் ஆனால் நீ வந்து ஒழுங்கா பயன்படுத்தியா, வாய் வச்சு சும்மா இருந்தியா. அவன் ஒவ்வொரு இடத்தையும் ஐசோடோப்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. அது நான் லேட்டரான வந்து நான் சொல்றேன். அப்பதான் வந்து வில்லனுடைய பார்ட் அவன் வேர்ஷன் வந்து கதை சொல்லும் போது அப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த சமயத்திலையும் நார்வே கண்ட்ரிக்கு வந்து அமெரிக்கால இருந்து ஐசோடோப்ஸ் எல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு அது பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் வந்து முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா நீ என்ன பண்ணி இந்த வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம அது பண்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்லி அதை சாண்ட்விச் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி அசிங்கம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதை வச்சு அவன் சும்மா இருப்பான், மனசுலயும் வேணா இருந்திருக்கும். அதனால அவனே கூட வந்து இப்படி ஒன்று பண்ணலான்னு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் வந்து சும்மா ஒரு ரூம்லேயே வந்து விசாரணை பண்ணி உன்னை இப்பவே ரத்து பண்ணி நம்மளை எல்லாமே எழுந்து நடுத்துற நிற்க வைக்க பாக்குறான் அப்படின்னு அவன் கோவப்படுவா. சரி நான் இப்போ என்னதான்டா பண்றதுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டா அவரு சொல்லுவாரு, இது ஒரு கங்காரு ஸ்கோட்டு மாதிரி தான், ஏற்கனவே இதுதான் ரத்து தான் பண்ணணும்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்காக சும்மா வந்து இதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் வந்து இன்வால்வ் ஆக முடியாது, ஏன்னா இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சார்பாக தான் வந்து நின்று ஆகணும். நான் வேணா உனக்கு கேரிசனை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன், அவரு ஒரு லாயர், உன் சார்பாக வாதிடுறதுக்காக அப்படின் போது ஓகேன்ட்டு இவர் ஓப்பன்ஹைமர் வந்து வெளில வந்திருப்பாரு. வெளில வரும்போது அப்பவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வர அங்கே பார்த்து ஓப்பன்ஹைமர் கிட்ட கேள்வி கேட்பாரு. ஏன்னா ஓப்பன்ஹைமர் ரொம்ப டல்லா இருப்பார். இருக்கும்போது ஆல்பர்ட் அங்கே வருவார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவங்க சொல்லுவாங்க, ஓப்பன்ஹைமர் ஓபி என்னுடைய நாடு, அவர் ஆக்சுவலாக ஜெர்மனியை சேர்ந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவங்க சொல்லுவாங்க என்னுடைய நாடு, அதுக்கு நான் எவ்வளவோ செஞ்சேன் அதுக்காக, ஆனா கடைசியா என்ன பண்ணாங்க தெரியுமா, நீ இங்க இருக்க தகுதியே இல்லாத ஆளு, நீ வெளில போகணும் வந்து என்ன துரத்த பார்த்தாங்க. ஏன்னா இவர் ஜூவிஷ் இல்ல, இவருடைய இனம் யூத இனத்தை சேர்ந்தவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். வெளியில போகணும் வந்து துரத்துனாங்க. நான் அப்பவே முடிவு எடுத்துட்டேன், நான் இவனுங்களுக்கு முதுகு காமிச்சு வந்துட்டேன், திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீ முடிவெடு, உன்னை இப்படி பண்றாங்கல்ல, நீ எதுக்காக இவங்க இந்த நாட்டுக்காக இது பண்ணணும், நீ வேண்டான்னு வந்து விட்டு போ அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு ஓப்பன்ஹைமர் சொல்லுவாரு, அதான் அப்படியே வந்து சிலிர்க்கிற டைலாக் அதெல்லாம், ஏன்னா நான் அமெரிக்காவை நேசிக்கிறேன்ல அப்படின்ட்டு. எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஜெர்மனி அந்த அளவுக்கு நேசிக்கலையோ, அதனாலதான் ஒரு நாள் முதுகு காமிக்க முடிஞ்சது. என்னால போராடதான் முடியும், என்னால அதை விட்டு கொடுக்க முடியாது, நான் எப்படியாவது போராடி இதை வந்து எனக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ணுங்கடா, நான் இதுல இன்வால்வ் ஆகணும்டா அப்படின்னு வந்து அதுதான் என்னால பண்ண முடியும்னு வந்து சொல்லுவார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தட்டி குதிரை அவர் பண்ணி கிளம்பிடுவார்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஓப்பன்ஹைமர் வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் தனியா உட்கார வச்சு வேற கேள்வி கேட்க பார்ப்பாங்க. இந்த டைம்ல இஷித்தோர் ராபியை கூப்பிடுவாங்க. இஷித்தோர் ராபி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு அட்வைசரா இருக்கிறவர், ஓப்பன்ஹைமருடைய ஃப்ரெண்டு. அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, இவருக்கு உங்களுக்குமான பழக்கம் அப்படின்னு வந்து கேட்டா அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. சரி அவன் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஆளு, ஹைட்ரஜன் பாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து இவர் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னு வந்து இது பண்ணும்போது அதுக்கு சொல்லுவாரு, நம்ம நாடு வந்து சார், நம்ம நாட்டுல வந்து அட்டாமிக் பாம்புன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கான சீரீஸ் இருக்கு, இது அந்த சீரீஸ் வகைகள் இருக்கு, அதுல எவ்வளவோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட்ரஜன் பாம் அதாவது சூப்பர் பாம்னு சொல்லக்கூடிய அதுலயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இப்போ வந்துச்சு. இப்போ இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அர்த்தம் இல்லாதது, என்னை கேட்டா இது தேவையில்லைன்னு வந்து நினைக்கிறேன் அப்படின் போது அங்க இருந்த மற்ற அஃபீஷியல்ஸா இருக்கட்டும், புஷ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர், அவங்க ஒரு சயின்டிஸ்ட், அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கார்டன் கிரே அவர் தலைமையில தான் இந்த மீட்டிங்கே வந்து நடக்குது. ஸோ அவங்களா இருக்கட்டும், அவங்களுமே வந்து இது தேவையில்லைன்னு தான் வந்து நினைப்பாங்க. பட் ரோஜர் ராப் என்ன பண்ணுவார், அவரு விட மாட்டார். அது எப்படி வந்து நீங்க தேவையில்லாதுன்னு வந்து நினைப்பீங்க, பட் இப்படி ஒரு ஆளு நாடு ஒரு விஷயம் நோக்கி போகுதுன்னும் போது அது முட்டுக்கட்டியா இருக்காங்கன்னு வந்து உங்களுக்கு தோணலையா அப்படின்னும் போது, அப்படி எனக்கு தோணல சார் சொல்லி, சரி பரவாயில்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு வந்துருவாங்க. கேரிசன் என்ன பண்ணுவாருன்னா லாயர் அங்கேயும் வந்து சொல்ல பார்ப்பார், பாருங்க ஸோ இது வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயம், நமக்கு எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நமக்கு நாட்டுக்கு பெருமை தேடி தந்த ஒரு நபர் இவருக்கு எகெயின்ஸ்ட் அப்படி எல்லாம் வந்து பண்றீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டு இருக்கு, அந்த ரெக்கார்டு என்னன்றது கொஞ்சம் காமிங்க அப்படின்னும் போது அது கேரிசனுக்கு காட்ட மாட்டாங்க. உனக்கு காமிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன ரெக்கார்டா இப்போ வந்து வந்திருக்குன்னா, ஓப்பன்ஹைமர் ஏற்கனவே வளர்ன விஷயங்கள் தான் வந்து ரெக்கார்டா வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கம்யூனிஸ்டம் சார்ந்து அது இருந்தானா கூட அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து இல்லை, அதுல இருந்து எல்லாமே இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு, வேற அந்த லாயருக்கு எதுவுமே காமிக்காம நீ வேடிக்கை மட்டும் பாருன்ற லெவலில் தான் கேரிசனை வச்சுட்டு இருப்பாங்க. ராபி என்ன பண்ணுவாருன்னா வெளியில வருவாரு, ஓப்பன்ஹைமர் உட்காந்துட்டு இருக்கும் போது டல்லா இருக்கான்றது தெரிஞ்சுப்பான். ராபி இப்போ வந்து ஃப்ரெண்டா அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவன் எப்பவுமே சாப்பிட மாட்டான், எதனா யோசிச்சுட்டு இருப்பான்னு அவருக்கு தெரிஞ்சு படத்தோட ஆரம்பத்துல கூட ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ணும்போது ட்ரெயின்ல கூட சாப்பிட்றது கொண்டு கொடுப்பாரு. அப்ப வேணானுமா, அதுக்கப்புறம் வாங்கிப்போம் ஓப்பன்ஹைமர், இப்பவும் கொடுப்பாரு, நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் அல்டிமேட்டான சீன், அதை வாங்கிப்பாரு அவரு.
சரி வேற யாருன்னா எனக்கு எகெயின்ஸ்டா சாட்சி சொல்ல வர போறா இப்போ அப்படின்னா டாக்டர் லாரன்ஸ் வர போறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லாரன்ஸ் சும்மாடா அப்படின்னு கேட்டா, ஆமா இவன் லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து சும்மா இல்லை, அவன் என்ன பண்றான், லாரன்ஸ் கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்கான். என்ன சொல்லி வச்சான்னா, ராபர்ட் டோல்மேன் இருக்காரு இல்லையா, அவரு அந்த கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க ஹார்ட் அட்டாக்ல தான் வந்து இறந்து போனாங்க. அவருடைய ஒய்ஃப் ரூத், அந்த ரூத்துக்கும் ஓப்பன்ஹைமருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு தொடர்பெல்லாம் இருந்துச்சு. அவர் உமனைசர்ல எல்லா பொண்ணுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இன்வால்வ் ஆவார். ஸோ உடனே பழகிடுவார். அப்படின்னும் போது அந்த விஷயத்த லெஸ்லி லூயிஸ் ஸ்ட்ராஸ் என்ன பண்ணியிருக்கான், ராபர்ட் டோல்மேன் அவர் ஏன் இறந்தாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் லாரன்ஸ் கிட்ட கேட்டிருக்காப்புல. எனக்கு தெரியல, இது ஹார்ட் அட்டாக்ல இருந்தான், ஹார்ட் அட்டாக்னால இறக்கல, அவன் இறந்தது ஹார்ட் அட்டாக்கா இருக்கும். ஆனா ஹார்ட் அட்டாக் வர காரணம் என்னன்னு தெரியுமா, என்ன காரணம் அப்படின்னா, ரூத்தும் அவனும் தொடர்புல இருந்தாங்க. இந்த தொடர்புல இருந்த விஷயம் ராபர்ட் டோல்மேனுக்கு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே டாக்டர் லாரன்ஸ்க்கு கோவம் வந்திருக்கும் போல. என்ன இப்படி இருந்திருக்கான், இவனை பத்தி நான் வந்து சாட்சி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி நடந்து வருவார் டாக்டர் லாரன்ஸ். அங்க ராபியும் ஓப்பன்ஹைமரும் பார்ப்பாங்க டாக்டர் லாரன்ஸ் வருது. அங்க வந்தவன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு மைண்ட் மாறும். அடா பாவே, இதுக்காகலாம் அவன் செத்துருக்க மாட்டான், இவன் அவ்வளோ கேவலமா எல்லாம் பொம்பளை பொறிக்கலாம் கிடையாது, இவன் நாட்டுக்காக நல்லது செஞ்சதுதான் சொல்லி லாரன்ஸ் அப்படியே திரும்பி பார்க்காம போயிடுவார். போனோன்னா அந்த விசாரிக்கிற சமயத்துலயும் அவருக்கு ஏதோ குடல் பிரச்சனை போல, உடம்பு முடியல, அதனால லாரன்ஸ்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் ஓப்பன்ஹைமரை கூப்பிட்டு உட்கார வச்சு மறுபடியும் விசாரணை பண்ணும்போது கார்டன் கிரே வந்து கேட்பாரு, முன்னாடி குண்டை நீங்க தானே கண்டுபிடிச்சிங்க ஆட்டம் பாம்பு அப்படின்னா, ஆமா நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்ப ஏன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, நம்ம நாட்டு கையில இருந்து அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, அதை வச்சு பயமுறுத்துவாங்கன்னு மட்டும் தான் நினைச்சேன், ஜெர்மனிக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஏன் ஹைட்ரஜன் பாம் எல்லாம் வேண்டாம்னு வந்து நீங்க நினைச்சு அதுக்கு நீங்க அகேன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா, அப்ப எனக்கு வந்து மாரல் ஸ்க்ரபிள்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ் டேர்ம். அது என்னன்னா, அவருடைய ஸ்க்ரப்லெஸ், மாரல் ஸ்க்ரப்லெஸ், அதுக்கு அர்த்தம் அவங்க மனசுல வந்து இப்ப என்ன தோணுச்சு, தடுக்குது, மனசாட்சி ஒரு வகையில தடுக்குது. எதுக்காக அது திடீர்னு வந்து இப்படி தடுக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு வந்து கார்டன் ரோஜர் ராப் வந்து அப்போ குத்தி வந்து கேட்க பார்ப்பான். ஓப்பன்ஹைமர் சொல்லுவாங்க, ஏன் தடுக்குதுன்னா, நம்ம நாட்டுல வந்து எது கிடைச்சாலும் அதை பயன்படுத்திடுவாங்க அப்படின்ற எண்ணம் இப்ப எனக்கு வந்துருச்சு. இதை விட ஒரு பெரிய பாம் வந்தா கூட இப்ப அதுவும் பயன்படுத்திடுவானுங்க அப்படின்ற பயம் வந்ததுனால அது ஏன் பண்ணணுன்றது நான் அது என் மனசுக்குள்ள அதை தடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அது அல்டிமேட்டான விஷயம். அது புரிஞ்சுப்பாங்க இவங்க. இதுக்கு முன்னாடி கூட வந்து கிட்டியை கூட கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்க. ஏன்னா கிட்டி என்ன விசாரிப்பாங்க, உன் புருஷன் தான் வந்து நல்லவன் வல்லவன் அப்படிலாம் வந்து நீ சொல்றியே, இவன் ராபி கூட கூப்பிடுவான், டே தயவு செஞ்சு கிட்டியை மட்டும் கூப்பிட்டு வந்து இந்த விசாரணையில உட்கார வைக்காதரா அப்படின்னு போது, ஓப்பன்ஹைமர் அவனை சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரும் தான் இங்க வந்து விசாரணைக்கு வந்திருக்காங்க, என் பொண்டாட்டி வந்து அவன் மெச்சூர்டான பொண்ணுடா, நானும் அவளும் சேர்ந்து இந்த விஷப்பரிச்ச இந்த நெருப்பு சேர்ந்தே நாங்க குளிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. கிட்டியும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த ராஜர் கிரே வந்து வளைச்சு கேள்வி கேட்க பார்ப்பான். உன் புருஷன் வந்து இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் ஆட்கள் கூட எல்லாம் வந்து தொடர்புல இருந்தானே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற, இதுல அவனுக்கு இன்வால்மெண்ட் கண்டிப்பா இருந்திருக்கோம்னா நீங்க எனக்கு புரியல அப்படின்னும் போது, இல்ல நீ எஸ் நோன்னு பதில் சொல்லணும் கூட கிடையாது, உனக்கு புரியுற மாதிரி உனக்கு எப்படி புரிஞ்சுதோ அது வகையில நீ பதில் சொல்லு அப்படின்னு வந்து கேட்க அவ சொல்லுவா, நீங்க கேட்ட கேள்வி தப்பு. என்ன தப்பு அப்படின்னா, என் புருஷன் பழகினாரு, அவங்க தொடர்பு இருக்கும்னு நீங்க வந்து கேள்வி கேட்கறது அதை ஊர்ஜிதப்படுத்தி பேசுற மாதிரி இருக்கு, அப்படிலாம் கிடையாதுன்னா பின்ன உன் கூட உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, நீயும் கம்யூனிஸ்டத்துல ஒரு மெம்பரா இருந்தவ தானே அப்படின்னா, இப்ப வந்து 1954 வந்து இருக்காங்க. ஆனா இவ வந்து அந்த மெம்பர்ஷிப்பை விட்டு வந்தே வந்து பல வருஷம் ஆச்சு. அதாவது 1936 முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 17 வருஷம் 18 வருஷம் அப்படி வந்து வளர பாப்பா. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவாரு, சரி ஓகே இப்போ வரைக்குமே அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிட்டு தானே இருக்காரு இந்த ஸ்பெயின் ஆட்களுக்கா இருக்கட்டும் அதுவா இருக்கட்டும் அப்படின்னா, அவர் வந்து கம்யூனிசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இல்லை, கம்யூனிசத்துல இருக்கக்கூடிய நல்ல சயின்டிபிக் பிரெயினுக்கு தான் வந்து அவர் ஃபண்டு போய் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வந்து நினைச்சிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்ல, அது கம்யூனிசத்திலே வந்து என்ன நல்ல சயின்டிபிக் கம்யூனிஸ்ட் முட்டாள் கம்யூனிஸ்ட்னு எதனா இருக்கா அப்படின்னு வந்து அப்படி வர ரோஜர் ராப் வந்து கேட்பான். ரோஜர் ராப் கேட்டோன்னா, இந்த கேள்விக்கு என்னாலே பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற புஷ் சொல்லுவாரு. விஷயம் என்னன்னா, இவன் வந்து மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்ற ஆங்கிள் தான் வந்து சொல்ல, அதுல நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் அப்படி வேற இருக்கா அப்படின்னு வந்து இவன் கேள்வி கேட்க, இதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் கிட்டியும் மொக்க பண்ணிலாம் அனுப்பிச்சிருப்பாங்க. கார்டன் கிரே கடைசியா அவருடைய தீர்ப்பு வந்து சொல்லுவார், எல்லாருடைய பார்ட்ல அவங்க ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு வந்து சொன்னாலும்
ஏன்னா இவன் அப்படி அப்படின்னு வந்து சில விஷயங்கள் இந்த தகவல் எல்லாம் வந்தாலுமே அவரு நாட்டுக்கு துரோகம் பண்ணல, ஒரு நல்ல மனுஷன்றது அது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா நாட்டோட ப்ராக்ரஸ்க்கு இதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது இவரு அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்கு தகுதியான ஆளா இல்லைன்னு மட்டும் எங்களுக்கு அதுவும் புரியுது. அதனால அவருடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸை நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு ரத்து தான் பண்ணுவாங்க. ஓப்பன்ஹைமர் அதுக்கப்புறம் இந்த தகவலை ஒய்ஃப்க்கு சொல்ல ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணா அவங்க ஒய்ஃப் கிட்டி வந்து அந்த ஆன்சர் பண்ணுவா. அவர் யூஸ்வலாக கோட் வேர்டு சொல்லுவார்ல, அந்த ட்ரினிட்டி ப்ராசஸ் கூட அந்த குண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பாரு, துணியெல்லாம் எடுத்து உள்ள போடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா சக்ஸஸ் அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம் அந்த பாம்பு. இதே துணியை அங்கேயே வச்சு வை அப்படின்னு வந்து சொன்னா அது சக்ஸஸ் ஆகலன்னு அர்த்தம் இல்லை. அதை இப்போ வந்து மறுபடியும் ரீகலெக்ட் பண்ற விதமா, ஏன்னா டைலாக் இந்த படத்துலலாம் ஒன்று நடந்துச்சுன்னா அது திருப்பி ரீகலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் அது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை இப்போ வந்து ஃபோன் பண்ணி கிட்டி கிட்ட சொல்லுவாரு. கிட்டி சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னா, துணியெல்லாம் கொடியிலே இருக்கட்டும், ஷீட்ஸ் அங்கேயே இருக்கட்டும், நீ உள்ள எடுத்துட்டு போக வேணாம்னு சொன்னோன்னா அவ ரொம்ப அப்செட் ஆயிடுவா. ஏன்னா முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் அவருக்கான மரியாதை கிடைக்க போறதில்ல, அவருடைய அங்கீகாரம் எதுவுமே அவரை முன்னாடி யாரும் கூப்பிட்டு எதுவும் பண்ண வைக்க போறதில்ல. அவரு போவாரு, போய் வீட்டுக்கும் போனா அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பா, இவர் போய் நின்று சொல்லுவார், அவள் தான் முடிஞ்சிச்சுன்னும் போது அவ கேட்பா, உன்னை எல்லாம் வந்து நீ எல்லா விஷயத்தையும் வந்து சொன்ன, இப்படி சொன்னதுனாலே உன் பாவம்லாம் போயிடுச்சு, உன்னை எல்லாம் மன்னிச்சிருவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க, உன்னை இவ்வளோ வேதனைக்கு உட்படுத்தினாங்க, உட்படுத்தி இதெல்லாம் சொன்னதுனால எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வந்து நீ நினைக்கிறியா அப்படின்னும் போது கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க, கண்டிப்பா யாரும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது ஓப்பன்ஹைமர் சொல்லுவாரு, பார்ப்போம் அப்படின்னு. அதெல்லாம் அல்டிமேட்டான விஷயம். ஏன்னா அவர் வந்து உண்மையாவே வந்து கெட்ட எண்ணத்துல எல்லாம் அதை கண்டுபிடிக்கல, எல்லாரும் மன்னிச்சிருவாங்கன்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மன்னிச்சிருவாங்களான்ற ஆங்கிள்லையும் தான் வந்து கேட்கறான்னும் போது பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லுவார். உண்மையாவே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மன்னிச்சிருப்பாங்க அவருடைய நிலைமையை பார்த்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் இருந்து இப்ப கதை வந்து போற மாதிரி இருக்கும். இப்போ ஓப்பன்ஹைமர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபிஷன் கலர் டோன்ல வந்து படத்துல காமிச்சிருப்பாங்க. 1959 அப்போ செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் அப்படின்ற ஒரு பதவி, கேபினெட் மினிஸ்டர் அந்த லெவல்ல செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ், அந்த பதவிக்கு இதே அட்மிரல் லூயிஸ் ஸ்ட்ராஸ் அவரு நியமனம் பண்றதா இருக்கும். அந்த நியமனம் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற செனட்டர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன விசாரணை மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த விஷயம்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டிங் மூலியமா தான் அவர் நியமனம் பண்றதா இருக்கும். அதுக்கான ப்ராசஸ் நடந்திருக்கும் 1959. ஆனா ஓப்பன்ஹைமருடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாம் அப்பவே ரத்து பண்ணியாச்சு 1954. ஸோ அப்படி இருக்கும்போது அட்மிரல் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூஷனா இருக்கும். அவருடைய லைஃப்ல நடந்த அங்க நடந்த இங்க சம்பவங்கள் எல்லாம் வந்து அடிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாக்குறதா இருக்கும், கிரே கலர்ல தான் இருக்கும். சரியா? அட்மிரல் லூயிஸ் ஸ்ட்ராஸ் என்ன பண்ணுவாருன்னா, அந்த செனட்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கிற இடத்துல வந்து இருப்பாரு. செனட்டர் எய்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒரு ஆள். அந்த வேலை செய்யற ஆளுன்னே மைண்ட்ல வச்சுக்கோங்க, செனட்டர் ஆஃபீஸ்ல இருக்கிறவர். அவர் என்ன பண்ணுவாரு, ஓப்பன்ஹைமர் கூட நடந்து வரும்போது, லூயிஸ் ஸ்ட்ராஸ் கூட நடந்து வரும்போது லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து கேட்பாரு, என்ன வந்து டக்குன்னு நியமனம் எல்லாம் பண்ண மாட்டாங்களா, அப்படி விசாரிச்சுதான் நியமனம் பண்ணுவாங்கன்னா, சார் இது சாதாரண விஷயம் தான், இந்த கேம் இப்படிதான் விளையாடுவாங்க, அதாவது இந்த ப்ராசஸ் இப்படிதான் வந்து நடக்கும், சும்மா விசாரணை மாதிரி எல்லாமே கண் துடைப்புக்காக தான். இது வரைக்கும் பிரசிடென்ட் வந்து பரிந்துரை பண்ண ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ணாம விட்டதில்லை. 1925 இருந்து அவர் யார் பரிந்துரை பண்றாரோ அவங்களதான் வந்து இந்த செனட்டர்ஸ் எல்லாருமே ஒரு மனதா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு வந்து இது பண்ணுவார். ஆனா பழைய கதையெல்லாம் கலர்னாங்கன்னா, சரி எந்த கதை பத்தி சொல்றீங்க, ஓப்பன்ஹைமர் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவரெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க, இல்ல அவனை பத்தி பேசுறாங்கன்னா அவரை பத்தி பேசுறாங்கன்னா உங்க லைஃப்ல நடந்த விஷயம். ஏன்னா அவர் ஏன் பயப்படுறாருன்னா, ஓப்பன்ஹைமருடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ரத்தானது இவருடைய பீரியட்ல தான். அது சார்ந்து ஏன் ரத்து பண்ண, எதுக்கு பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டா நான் எதுவும் பண்ணல. ஆனா அந்த விஷயம் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அந்த செனட் எய்டு என்ன பண்ணுவாருன்னா, செனட்டர் ஆஃபீஸ்ல இருக்கிறவரு சொல்லுவாரு, சார் அப்ப நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க நாட்டுக்காக தான் வந்து பண்ணீங்க அப்படின்றத தெரிவிங்க, செனட்டர்ஸ் எல்லாம் அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் வந்து இங்க நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த செனட்டர் எய்டும் வந்து கேட்பாரு அட்மிரல் ஸ்ட்ராஸ் கிட்ட. ஏன்னா மிஸ்டர் ஸ்ட்ராஸ்ன்னு வந்து சொன்னாவே கூட அந்த லூயிஸ் ஸ்ட்ராஸ்க்கு கோபம் வரும், அட்மிரல் ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. ஒரு ஈகோயிஸ்டிக்கான பர்சன்றத கொஞ்சம் கொஞ்சமா அந்த செனட்டர் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதும் புரிஞ்சுப்பாரு இவன் எப்படி அப்படின்றது. சொல்லுவாரு, நீங்க இதுதான் சார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் லூயிஸ் ஸ்ட்ராஸ், அட்மிரல் லூயிஸ் ஸ்ட்ராஸை உட்கார வச்சு செனட்டர் வந்து கேள்வி கேட்பாரு, நீங்க ஓப்பன்ஹைமர் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் வந்து அவரை 1947 வந்து பார்த்துட்டேன். இதுக்கு வந்து அவரு இந்த அட்வைசர் இதுக்கு வந்து நியமனம் பண்ணீங்கன்னா அவர் வந்து கம்யூனிசம் சார்ந்த ஆளுன்னு உங்களுக்கு அப்ப தெரியாதா,
ஏன்னா 1954 அவருடைய அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை ரத்து பண்றதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்தீங்க. சார் நான் காரணம்லாம் கிடையாது, நான் அப்போ வந்து சேர்மனா இருந்தேன், அதனாலதான் வந்து நான் காரணம்னு சொல்றீங்க அப்படின்னும் போது, பட் அவர் உள்ள கொண்டு வந்தது நீங்க தானே, எப்போ அது நடந்துச்சுன்னும் போது அப்போ வந்து ஃபிளாஷ்பேக் மறுபடியும் போகும். 1947 அட்மிரல் ஸ்ட்ராஸ் என்ன பண்ணுவார்னா, லூயிஸ் ஸ்ட்ராஸ் ஓப்பன்ஹைமரை இன்வைட் பண்ணியிருப்பாரு பிரின்ஸ்டனுக்கு. பிரின்ஸ்டன்ல அங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அங்கே அட்வான்ஸ் சயின்ஸ் பற்றின ரிசர்ச் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இவர் அங்கே போர்டு மெம்பராக இருந்ததுனால அந்த இடத்துக்கு இவர் விசிட் பண்ண வைக்கணும், அங்கேயே இவர் தங்க வைக்கணுன்ற முயற்சியில் அவர் வந்து ஈடுபட்டிருப்பாரு. ஓப்பன்ஹைமரை வர வச்சிருப்பாரு. ஓப்பன்ஹைமரையும் வந்து தப்பா ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இருக்கும் லூயிஸ் ஸ்ட்ராஸ் அவரு ஓப்பன்ஹைமருடைய பேரை. அதுக்கு ஓப்பன்ஹைமர் கரெக்டும் பண்ணுவார். ஏன்னா நீ ஓப்பன்ஹைமர்னு சொன்னாலும் சரி, ஓபிஐமர் ஏதோ ஒன்று சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் என் பேரை வச்சே எல்லாம் நான் யூதன் தான் சொல்லுவாங்க. உங்களை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லூயிஸ் ஸ்ட்ராஸ்ன்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் சார் வெல்கம் டு அவர் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு, சார் இது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கம்யூட் இருக்கும், இங்கே பெஸ்ட் பிளேஸே அந்த கம்யூட் தான். கம்யூட்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்து அவங்க வீடு தங்குற இடம். உங்களுக்கு வேற 2 குழந்தைங்க இருக்குல்ல, ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்ஹைமர் லூயிஸ் ஸ்ட்ராஸ் கிட்ட கேட்பார், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நீங்கள் படிச்சிங்களான்னு வந்து கேட்டால், நான் படிக்கலாம் இல்லை சார், ஃபிசிக்ஸ் பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது, ஓ நீங்கள் செல்ஃப் மேட் மேனா, எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பாவும் அப்படி தான் அப்படின்னு வந்து ஓப்பன்ஹைமர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி படிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து சேல்ஸ்மேன், ஷூ சேல்ஸ்மேனாக வந்து இருந்தேன்னு சொல்லுவார். ஓ ஒரு லோ லெவல் ஷூ சேல்ஸ்மேனாக தான் இருந்திருந்தீங்களா அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டால், லோ லெவல் இல்லை சார், ஷூ சேல்ஸ்மேன் தான், மட்டும்தான் ஷூ சேல்ஸ் பண்ணுற ஒரு ஆளை தான் வந்திருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதான் இவனுக்கு அந்த லோ லெவலில் ஷூ சேல்ஸ்மேன் சொல்லவே வந்து அவனுக்கு கொஞ்சம் அப்பவே இவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து ஒரு மாதிரி போயிருக்கும். போனதுக்கப்புறம் ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுவார்னா, அங்கே ஜன்னல் வழியா தூரத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நின்றுட்டு இருக்கிறத பார்ப்பாரு. ஏன்னா பிரின்ஸ்டன்ல அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து இருந்தாங்கல்ல, ஏற்கனவே இவர் பார்த்தவர் தான். ஓப்பன்ஹைமர் கேட்பாரு, அது ஐன்ஸ்டைன் தானே, ஆமாம் சார் நான் வேணா உங்களை அறிமுகப்படுத்திட்டேன் அப்படின்னு வந்து லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து கேட்க, இல்லை எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஓப்பன்ஹைமர் ஜெர்மனியர்கள் வந்து அந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா, நியூட்ரானை பயன்படுத்தி நம்ம அந்த நியூக்ளியஸை வந்து எப்படி பொழுது நியூக்ளியா பீஸா ஆக்கி அதுல இருந்து மறுபடியும் வந்து அந்த ஃபிஷன் ப்ராசஸ் பண்றது, செயின் ரியாக்ஷன் பத்தி எல்லாம் வந்து ஏற்கனவே ஜெர்மனியர்கள் கண்டுபிடிச்சாங்கல்ல. அந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டெல்லர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருப்பாரு, இந்த செயின் ரியாக்ஷன் மூலயமா அப்படியே உலகமே வந்து அழிஞ்சிரும் அப்படின்ட்டு. அந்த செயின் ரியாக்ஷனை பத்தின ஒரு கிராஸ் செக் பண்ணும் அந்த கால்குலேஷனோட என்ன பண்ணிருப்பாருன்னா, ஓப்பன்ஹைமர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்பவே போய் பார்த்திருப்பாரு, 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி, இந்த குண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் அவர் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, அவர் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட்லேயே அவர் இன்வால்வ் பண்ணிருக்கலாமே சார் அப்படின்னு சொல்லி லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து கேட்க, பட் அது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா 40 வருஷம் முன்னாடி, இப்போ இன்னைக்கு தேதியிலிருந்து இப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா 1947, பட் அதுல இருந்து 40 வருஷம் முன்னாடியே ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிட்டாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அப்படி கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த மனுஷன் குவாண்டமை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை அவர் வந்து நம்பல, இது வந்து ரியல் இல்லை அப்படின்னு வந்து நினைச்சாரு. அப்படின்னும் போது, ஆமா எனக்கும் தெரியும் சார் அப்படின்னு சொல்லி காட் டஸ் நாட் பிளே டைஸ் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து சொல்லுவார். இது வந்து ஏற்கனவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னதுதான். காட் டஸ் நாட் பிளே டைஸ் அப்படின்னா கடவுள் வந்து ஒன்றும் சொல்லிதான் குத்து மதிப்பா வந்து யாரும் விளையாட மாட்டாங்க. குவாண்டம் பிசிக்ஸ்ன்றதே குத்து மதிப்பா வர்றது தான். இதுதான் சர்டேனா இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பார்ட்டிகிள் வந்து பாத்தீங்கன்னா அது சாலிடாவும் இருக்கும், அது வந்து இன்னொரு இடத்துக்கும் அட் அ டைம்ல இந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்க இருந்தா இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், டிலே இல்லாம இருக்கும். அப்படின்றது அந்த குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் தியரியில வந்து வருதுன்னும் போது, அது இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நம்பல, கடவுள் ஒன்றும் சோழி ஆட மாட்டாரு அப்படின்னு வந்து சொன்னாலு. ஸோ அதனால அவர் வந்து அவருக்கும் நமக்கும் முரண்பாடு இருந்ததுனால அவரை இந்த ப்ராஜெக்ட் கூட நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னு வந்து சொல்ல, புரியுது சார், ப்ரிசைஸ்லி அதான் ரீசன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுவோம்னா அங்கே போவார். போய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்ட வந்து பேசுவார். ஏதோ பேசுற மாதிரி இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ஹேட் கூட வந்து கீழே விழும். ஓப்பன்ஹைமர் எடுத்து கொடுத்து ரெண்டு பேரும் சும்மா ஒரு 2-3 நிமிஷம் தான் பேசுவாங்க. பின்னாடி லூயிஸ் ஸ்ட்ராஸ் வருவார். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஓப்பன்ஹைமர் மட்டும் நிற்பாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த இடத்துல நகர்ந்து போவார். போறவர்கிட்ட லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து ஆல்பர்ட் அப்படின்னு ஏதோ வந்து பேச பார்ப்பாரு. ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்காம அவரை முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்காம போன உடனே இவருக்கு கஷ்டமா போயிடும். இவனடா போட்டு கொடுத்தான், இந்த ஆள் வந்து வந்ததும் வராம இப்படி போட்டு கொடுத்தனால எப்பவும் பேசுறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நம்ம கிட்ட பேசாம அப்படியே வந்து போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி வந்து லூயிஸ் ஸ்ட்ராஸ் ஒரு மாதிரி நினைப்பாரு. சரியா? இந்த விஷயத்த வந்து அந்த செனட்டர் எய்டுகிட்டயும் வந்து சொல்லுவார். இவன் வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் மேனிபுலேட் பண்ற ஒரு ஆள் போல, எடுத்த ஃபர்ஸ்ட் பார்வையிலே வந்து அந்த மனுஷன் என்கிட்ட வந்து பேச வைக்காம போயிட்டானே அப்படின்னா, அதுக்கு செனட்டர்ஸ் அந்த விசாரணப்போ வந்து கேள்வி கேட்பாங்க.
உங்களுக்கு வந்து அப்ப என்ன தோணுச்சு இவர் முதல் டைம் பார்க்கும்போதுன்னா, அவரை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தோணல. இவர் என்னை பத்தி ஐன்ஸ்டைன் கிட்ட சொல்லியிருப்பாரு, அவர் என்னை பார்க்காம போனதுக்கு அதுதான் தோணிட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவார். சரி ஓகே, நம்ம விசாரணையை வந்து எப்படி பண்ணலாம்னா, அதுக்கப்புறம் ஓப்பன்ஹைமர் சார்ந்த சயின்டிஸ்ட் அவங்கள கூப்பிட்டு விசாரிப்போம், இந்த அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எப்படி வந்து நடந்துச்சு, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நேர்மையாக தான் நடந்துச்சான்றதை நம்ம விசாரிப்போம், அதுக்கு சில சயின்டிஸ்ட்லாம் நாங்கள் வர வைப்போம் அப்படின்னும் போது, சார் அந்த சயின்டிஸ்டோட லிஸ்ட் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து கேட்பார். அது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னோடனே இவருக்கு லூயிஸ் ஸ்ட்ராஸ்க்கு செம கடுப்பாக இருக்கும். ஏன்னா சயின்டிஸ்ட் இவன் சொல்கிற பேச்சு தான் வந்து கேட்பாங்க, இவனும் ஒரு சயின்டிஸ்ட் ஓப்பன்ஹைமர்ன்றதுனால எவன் இவனை வர வைக்க போகிறாங்களே அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது, அப்போ செனட்டர் ஐடும் வந்து சொல்லுவார், நீங்கள் பயப்படாதீங்க சார், யாரை வர வச்சா என்ன சார், நீங்கள் நாட்டுக்காக தானே சார் பண்ணீங்க, அந்த கமிட்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை நடந்ததும் வந்து ஓப்பன்ஹைமர் இருந்தால் நல்லது இல்லைன்றதுக்காக தானே வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னும் போது அதுக்கு சொல்லுவார், இல்லை பட் நான் ஒரு சாதாரண லோ ஷூ சேல்ஸ்மனாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்து அட்மைரல் ஆகி அதுக்கப்புறம் இப்போ அந்த பதவி செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் லெவலுக்கு நான் இங்கே வந்திருக்கேன், வந்தவொடனே திருப்பி என்னை வந்து லோ லெவலுக்கு அனுப்பிச்சு விட்ருவானுங்க போலயே, மறுபடியும் ஷூ சேல்ஸ்மனாக வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் பயப்படுறேன் அப்படின்னும் போது, சார் ஹில்லுன்னு ஒருத்தர் வருவாருன்னு நினைக்கிறேன் சார், அவனா பிரச்சனை கிடையாது, மற்றபடி இந்த லாஸ் அல்மோஸ்ட்ல இருந்தவனுங்கெல்லாம் வந்தானுன்னு வச்சுக்கேன், ஓப்பன்ஹைமர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவனுங்க அவனெல்லாம் அவனுக்கு தான் வந்து ஜால்ரா போடுவானுங்க. இந்த ஹில்லுன்றவன் வந்து சிகாகோ பைலுன்னு சொல்லுவாங்க, அங்க வந்து ஃபெர்மி, சிலாடு கூட ஹில் இவங்கெல்லாம் ஒன்னா வேலை செஞ்சாங்க. சிலாடும் வந்து பாத்தீங்கன்னா லியோ சிலாடு அப்படின்ற சயின்டிஸ்ட், அவரு ஓப்பன்ஹைமருக்கு அகேன்ஸ்டா ஓப்பன்ஹைமர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஓப்பன்ஹைமர் அந்த செக்ரட்டரி ஆஃப் வார் கிட்ட ஒரு மீட்டிங்க்கு போயிருப்பாங்க, லாரன்ஸு, லெஸ்லி க்ரூவிஸ், டெல்லர் இவங்கெல்லாம் கூட அந்த மீட்டிங்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃபெர்மி கூட இருந்திருப்பாரு. அணுகுண்டு எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 சிட்டியை அப்போ செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிட்டியை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஜப்பான்ல ஒரு 11 சிட்டியில எங்க போடலாம்னு டிஸ்கஷன் நடந்திருக்கும். அந்த மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா செல்லாட் வந்து சொல்லியிருப்பாரு, நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த பிரசிடென்ட் கிட்ட போய் சேர்த்துரு, இது பெரிய ஆபத்தை விளைவிக்கும்னு நான் நம்புறேன், அதனால வேண்டாம் கைவிட சொல்லிட்டு, அது நான் எப்படி வந்து சொல்றது அப்படின்னும் போது, நீங்க வேணா லாரன்ஸ் கிட்டயும் இதை சொல்லலாமே, அவங்களும் இந்த மீட்டிங்ல தான் கலந்துக்கிறாங்க, அவங்க போய் சொல்லுவாங்களே அப்படின்னும் போது, எனக்கு அவங்க சொன்னா மற்றவங்க கன்வின்ஸ் ஆவாங்கன்னு தெரியல, உன்னால மட்டும்தான் உன்னைய கூட கன்வின்ஸ் பண்ணிக்க முடியும், உங்ககிட்ட அந்த எபிலிட்டி இருக்குன்னு வந்து அப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு. அது ஓப்பன்ஹைமர் செஞ்சிருக்க மாட்டாரு, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். அதனால அந்த செல்லாடு வந்து செம கடுப்புல இருப்பான். அவன் கூட இருந்த சயின்டிஸ்ட் அந்த ஹில்லுனா கண்டிப்பா அவன் நமக்கு சாதகமா தான் வந்து பதில் சொல்லுவான். ஓகே சார் அப்படின்னும் போது அப்போ மறுபடியும் வந்து அந்த விசாரணை வந்து நடக்கும். அப்போ செனட்டர் வந்து கேள்வி கேட்பாரு, உங்களுக்கும் ஓப்பன்ஹைமருக்கும் எதுனா கருத்து வேறுபாடு வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்க, சார் கருத்து வேறுபாடுங்கெல்லாம் வந்து இருக்கதானே சார் செய்யும், கூட வேலை செஞ்சிருக்கோம், சில விஷயங்களை நான் வந்து ஆதரிச்சிருப்பேன், சில விஷயங்கள் எங்களுக்குள்ள எதிரான விஷயங்கள் நடந்திருக்க தான் செய்யும் அப்படின்னும் போது மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி வந்து போகும். அதுல ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, நார்வேக்கு வந்து ஐசோடோப்ஸ் அனுப்பலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். அந்த கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு அட்வைசரா இருக்கனால, அட்வைசர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ல பொறுப்புல இருக்கிறதுனால ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணிருப்பாரு, அனுப்புறதுல என்ன தப்புன்னு சொல்லுவார். ஆனா லூயிஸ் ஸ்ட்ராஸா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் அனுப்பக்கூடாதுன்ற ஒரு முடிவுல தான் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் பவர்ல இருக்கவங்க, இந்த பவர்ல இருக்கிறவங்க பெருசு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம துச்சமா பதிச்சு இவர் வந்து ஒரு கோமாளி மாதிரி அப்ப காமிச்சிருப்பாரு லூயிஸ் ஸ்ட்ராஸ. ஓப்பன்ஹைமர் சப்பையா பேசியிருப்பாரு. ஏன்னா ஐசோடோப்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபீசிபிளான ஒரு இது, ஈஸியா அதை வந்து விளக்க முடியும். அதுலயும் வந்து அதனுடைய எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து சேமா இருக்கும். யுரேனியம் 235 இருக்கட்டும், யுரேனியம் 237 இருக்கட்டும், அதுல இருக்கிற அந்த அட்டாமிக் நம்பர் சேம். அட்டாமிக் நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் புரோட்டான் சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு, உள்ள நியூக்ளியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கு. அந்த நியூட்ரானுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நெக்லிஜிபிள் தான். ஸோ புரோட்டான் இருக்குன்னும் போது புரோட்டான் தான் நமக்கு அட்டாமிக் நம்பரா வருது. பட் மாஸ் நம்பர்னு இருக்கு இல்லையா, அந்த மாஸ் நம்பர் வந்து வேரி ஆகும். ஸோ ஒரு ஒரு ஐசோடோப்ஸோடைய மாஸ் நம்பர் வேரி ஆகும், அட்டாமிக் நம்பரும் சரி, அதனுடைய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் வந்து சேம். இது வந்து இவ்வளோ டெப்த் எல்லாம் நமக்கு தேவையில்லை கொடுங்க. அந்த ஐசோடோப்ஸ் பல விஷயங்களுக்கு பயன்படுது. அது மெடிசினுக்கும் பயன்படுது, வெறும் பாம் தயாரிக்கிறது மட்டும் அது வந்து இல்லை. ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் குட் பர்பஸ்க்கு பெனிஃபிட்ஸ்க்கும் வந்து நம்ம பயன்படுத்துறோம் போது அது நார்வேக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன்ஹைமர் வந்து சொல்ல, அது தேவையில்லை, அது மூலியமா அணுகுண்டெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு வந்து லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து பயமுறுத்தி அவர் சேர்மன் இருந்தாலும் அதெல்லாம் வேணான்னு வந்து சொல்ல, ஓப்பன்ஹைமர் வந்து அங்க பங்கமா வந்து கலாய்ப்பார். அப்ப நம்ம வந்து இந்த மண்வெட்டி அனுப்புறத நிறுத்தணும். ஏன்
ஏன்னா அது மூலியமா கூட அவங்க அட்டாமிக் பாம்பு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இந்த பீர் பாட்டில் அனுப்புறோம்ல, அது நிறுத்தணும். ஏன் அது மூலியமா கூட அவங்க வந்து குண்டு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின் போது எல்லாரும் சிரிப்பாங்க. இங்க பாருங்க, ஐசோடோப்ஸ் வந்து எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு கூட இது முக்கியம் கிடையாது. மெயினா சாப்பிட்றோம்ல இந்த சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதை விட கொஞ்சம் பெட்டர் மதிப்பு, அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ லூயிஸ் ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து இவன் எல்லாம் ஒரு மாதிரி தான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. இப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்து குண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அட்டாமிக் ஆட்டம் பாம். அந்த பாம் கண்டுபிடிச்சதுக்காக அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஓப்பன்ஹைமரு, இஷிதோர் ராபி, டெல்லரு எல்லாரும் வேற உட்காந்துட்டு இருப்பாங்க. லூயிஸ் ஸ்ட்ராஸும் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஓப்பன்ஹைமர் அந்த லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து கேட்பாரு, என்ன நடந்தது சொல்லுங்க, இந்த மீட்டிங் பரவாயில்ல ஷார்ட் டியூரேஷன்ல சீக்கிரமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னும் போது, சார் இந்த மாதிரி நம்மளுடைய B-29 ஃப்ளைட் ஏர்கிராஃப்ட் போயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு அதிர்வை வந்து, அதுவும் இந்த நார்த் பசிபிக் ரஷ்யா ஓரமா அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அதிர்வை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுச்சு, அதனுடைய ஷீட் காமிங்க அப்படின்னும் போது அதை ஷீட் பார்த்தா அப்போ ஓப்பன்ஹைமர் வந்து சொல்லுவாரு, இது அட்டாமிக் டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க போல, ஆட்டம் பாம் டெஸ்டிங் வந்து ரஷ்யன்ஸும் இப்போ பண்ணியிருக்காங்க போல. அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இது வந்து தெரிய வந்திருக்கும் அப்படின்னு வந்து பேசுவார். ஏன் அவங்களுக்கு தெரியாது, அவங்க கிட்ட நல்ல சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கான்னு வந்து ஓப்பன்ஹைமர் சொல்ல, இல்ல லாஸ் ஆல்மோஸ்ட்ல இருந்து சீக்ரெட் யாரோ வந்து லீக் பண்ணியிருக்காங்க, யாரோ ஸ்பை மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் வரும்னா அவங்களுக்கு ஏன் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும் போது, அப்பவே வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஹீட் ஆகும். ஏதோ லாஸ் ஆல்மோஸ்ட் பத்தி பேசினா அங்க செக்யூரிட்டி பத்தி உனக்கு என்ன தெரியும், அங்க வேலை செஞ்சது நானு, அங்க எவ்வளவு டைட்டா இருந்துச்சுன்னா அங்க இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் போயிருக்காது, அப்ப வேற எங்க இருந்து போயிருக்கோம் அப்படின்னு வந்து லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து பேசுவார். பேசும்போது அப்ப நம்ம இதை விட பெட்டரா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராபியும் வந்து சொல்லுவார். ஏன்னா ஆட்டம் பாம்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பை விட ஹைட்ரஜன் பாம்பு இதை விட 1000 டைம்ஸ் இருக்கும். டெல்லருக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும், நம்ம ஹைட்ரஜன் பாம்பு ப்ரொபோசல் கொடுப்போம் நம்மளுடைய கவர்மெண்ட் கிட்ட, ட்ரூமேனும் இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு அப்படின்னா அது நான் வந்து அஸ் அ அட்வைசரா நான் வந்து இது வேண்டாம்னு தான் சொல்லுவேன் அப்படின்னுவாரு. அப்போ லூயிஸ் ஸ்ட்ராஸ் கடுப்பா இருக்கும், சரி நான் அப்புறம் வரேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பும் போது பார்டன் அப்படின்ற ஒரு ஆள், அதான் ஆன்டி கம்யூனிஸ்ட், அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு ஜாயிண்ட் காங்கிரஸ் மென் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா, அது அரசியல்ல இருக்கிற ஒரு ஆள். அவர் கூட வந்து ஓப்பன்ஹைமர் கிட்ட வந்து சும்மா ரெக்வஸ்ட் பண்ணி பேச பார்ப்பாரு. இங்க பாரு, நான் வந்து பைலட்டா இருந்தேன் வார் டைம்லலாம், அவர் வந்து பைலட்டா இருந்தாராம் பார்டன். ஸோ பைலட்டா அவர் வந்து ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு விண்கல் விழுற மாதிரி எதிரி படை வந்து என்ன பண்ணிருக்காங்க, V2 ராக்கெட்ன்றத பிரிட்டன் மேல போட்டாங்களாம். அது அவர் அங்கிருந்தே ஃபிளைட்ல வரும்போதே பார்த்திருக்காரு போல. அது போய் விழும்போது ஒரு விண்கல் விழுந்த மாதிரி இருந்துச்சு. எதிரி ஆளுங்க பிரிட்டன்ல போட்ட அந்த குண்டே வந்து அப்படின்னா இமேஜின் பண்ண, நம்ம இதை விட பயங்கரமான பாம்பெல்லாம் கண்டுபிடிச்சு அதை தூக்கிட்டு போய் போட்டா, ஆட்டம் பாம்பை வச்சு அங்கங்க வந்து போட்டு டேமேஜ் பண்ணா இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டா, அப்போ பார்டன் கிட்ட வந்து சொல்லுவாரு, எப்படின்னா இருக்கட்டும், பட் அதுக்கெல்லாம் நான் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டேன், எப்பவுமே என்னுடைய பதில் இதுதான், முடியாது அப்படின்னு வந்து ஓப்பன்ஹைமர் வந்து சொல்லுவார். சொன்ன உடனே அதுக்கப்புறம் இவன் டெல்லர் கூட வந்து பேச வருவான். டெல்லர் என்ன சொல்லுவான், ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து விஷயத்த சொல்லுவான், பிரிட்டன்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் வர ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சி வந்து போற முடிவுக்கு கொண்டு வரல, அதுதான் வந்து கோல்டு வார்க்கான ஆரம்ப புள்ளி. ஏன்னா அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அது அமெரிக்கன்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் பொறாமை ஏற்படுது, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு ரேஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு சயின்டிஸ்ட் சொன்னது. யார் அந்த சயின்டிஸ்ட் அப்படின்னு வந்து டெல்லர் கிட்ட ஓப்பன்ஹைமர் கேட்டா, அது வந்து பேட்ரிக் பிளாக்கெட். இவன் ஏற்கனவே அவர்கிட்ட தான் படிச்சான் ஓப்பன்ஹைமர், அவருக்கு வேற ஆப்பிளை கொடுத்து அவர் எப்பவுமே ஆப்பிள் கடிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அதுல விஷம்லாம் ஏத்தினால ஸோ அது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ வந்து ஹைட்ரஜன் பாம்புக்கு இப்போ சப்போர்ட் பண்ணல, அப்போ சப்போர்ட் பண்ணாரு ஓப்பன்ஹைமர். எப்போ டெல்லர் வந்து ஆட்டம் பாம்பு கண்டுபிடிக்கிற சமயத்தில் கோச்சிட்டு போகும்போது, இல்லை பரவாயில்ல நீ அப்போ அங்கேயே கூட இந்த ஆராய்ச்சி பண்ணுன்னு அப்போ என்கரேஜ் பண்ண மனுஷன், ஆட்டம் பாம்போட விளைவுகளை பார்த்து ஹைட்ரஜன் பாம்பு இதுக்கப்புறம் வேணான்னு சொல்ல டெல்லருக்கும் வந்து கடுப்பாயிரும். ஸோ அந்த மூமெண்ட்ல தான் வந்து என்ன ஆகுது, பார்டன் டென்ஷனாக வராரு, டெல்லர் டென்ஷனாக வரான், லூயிஸ் ஸ்ட்ராஸ் அதை வந்து பயன்படுத்திக்க பார்க்குறான். எதுக்கு பயன்படுத்திக்கிறான்னா, இவனை அந்த பொறுப்புல வச்சிருந்தா வேலைக்காகாது, இவனை வந்து கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு சம்பவம் வேற நடக்கும். என்னன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு விஷயம் பப்ளிஷ் ஆகும், ட்ரூமேன் வந்து ஹைட்ரஜன் பாம்பை வந்து ஆரம்பிக்கலாம், அதுக்கான சோதனைகளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ற நியூஸ் பேப்பர் வந்து அந்த விஷயம் வந்த உடனே ஓப்பன்ஹைமர், ரூத் இவங்கெல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டி வந்து நடந்துட்டு இருக்கும், காக்டெயில் பார்ட்டி மாதிரி, சரக்கெல்லாம் சிட்டி எல்லாம் வந்து இருக்கும்போது ரூத்க்கு சொல்லுவா. அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் டோல்மேன் வந்து இறந்து போயிருப்பாரு, ரூத்தோட புருஷன். அவ வந்து என்ன சொல்லுவா, ஓப்பன்ஹைமர் இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு வருத்தப்படுவான், பாரு ஹைட்ரஜன் பாம்பு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ரூத்தும் வந்து என்ன சொல்லுவான்னா, நல்ல வேலை என் புருஷன் இறந்துட்டாரு, அவரெல்லாம் இதை பார்த்தா வந்து ஏத்து நிறுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல, பக்கத்துலேயே வந்து இவன் வருவான் லூயிஸ் ஸ்ட்ராஸ். அன்னைக்கு அவனுக்கு பர்த்டே,
பர்த்டே வந்துட்டான், பர்த்டே பாய், இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானோ அதை நீ கேட்டுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரூத் அங்கே வந்து போயிடுவா. போனதுக்கப்புறம் அவரு லூயிஸ் ஸ்ட்ராஸ் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பையன் அவன் பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அவங்க 2 பேரையும் கூப்பிடுவான். கூப்பிட்டு மிஸ்டர் ஓப்பன்ஹைமர், என் பையன் அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு 2 பேரும் உங்களை பார்க்கணுமா, நீங்க தானே வந்து ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் பாம், ஒரு சென்சேஷனா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவங்களை கொஞ்சம் பாருங்க, அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னும் போது ஓப்பன்ஹைமர் சும்மா சரக்கு கையில வச்சு சும்மா திரும்பி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உடனே திரும்பிப்பாரு. திரும்பணும் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் ஸ்ட்ராஸ் போய் பேச போவார். என்ன உங்களுக்கு வந்து மூடு சரியில்லையா, மனசு சரியில்லையா அப்படின்னு கேட்டா, எனக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே பிரச்சனை தான் அப்படின்னு வந்து அவர் எந்த ஆங்கிள் பேசுவார்னா, இப்போ ஹைட்ரஜன் பாம் கண்டுபிடிக்கிறது உலகத்துக்கான பிரச்சனையா வந்து பேசுவார். என்ன உலகத்துக்கான பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டா, எனக்கு என்னவோ உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து நான் கேள்விப்படுறேன், எனக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ லூயிஸ் ஸ்ட்ராஸ் என்ன சொல்லுவாருன்னா, ஆமா உங்க கேங்ல வந்து ஒருத்தர் தான் நாமே கிளாஸ் ஃபியூஷ் அப்படின்றவன், லெஸ்லி க்ரூவிஸ் அந்த கலோனல் என்ன பண்ணிருப்பாரு, ஓப்பன்ஹைமருக்கு அந்த மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் லாஸ் ஆல்மோஸ்ல அவங்க பண்ணிட்டு இருக்க சமயத்துல பிரிட்டன் போர் பிரிவில் இருந்த ஒரு ஆளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு, இவனை உள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆளை தான் வந்து ஓப்பன்ஹைமர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கூட வேலை இது யூஸ் பண்ணியிருப்பாரு. அவன் ரஷ்யாவோட ஸ்பை, உங்க கூட இருந்து எல்லாத்தையும் கத்துட்டு அவன் தான் வந்து போயிட்டான், அந்த விஷயத்தை இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை நினைச்சுதான் நீங்க ஆடி போயிருக்கீங்க, நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவருக்கே ஷாக்கிங்கா இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் விசாரணை பண்ணியிருப்பாங்க அப்பவே, அந்த 1954 அந்த சமயத்துல விசாரணை அப்போ ஓப்பன்ஹைமருடைய அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ரிவோக் பண்ண சமயத்துல, ரத்து பண்ண சமயத்துல லெஸ்லி குரூவிஸ் கிட்டே கேட்டிருப்பாங்க, அந்த கிளாஸை வந்து யாரு அறிமுகப்படுத்துனது, இதுக்கும் ஓப்பன்ஹைமருக்கும் சம்மந்தம் இருக்கானா, அது கிடையாது, நான் தான் அறிமுகப்படுத்தினேன், யாருன்னு தெரியாம நான் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, அதனாலதான் கடைசியா தீர்ப்பு சொல்லும் போது கூட இவர் வந்து நல்ல மனுஷன் தான், ஆனா இவர் வந்து இந்த எண்ணத்தோட வேலை செஞ்சாருன்னா நாட்டுக்கு தேவையில்ல, அதனாலே நாங்க ரத்து பண்றோம்னு சொல்லி ரத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் வேற லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து கேட்டிருப்பான். ஓ அதனாலதான் நீங்க ஃபீல் பண்றீங்களோ நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லூயிஸ் ஸ்ட்ராஸ் என்ன பண்ணுவான், அந்த செக்ரட்டரி எயிட் கிட்ட வந்து பேசுவான், அங்க வேலை செஞ்ச ஆள் கிட்ட. பட் இவனுங்க வந்து செனட்டர்ஸ் மறைச்சு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க. என்ன பண்ணா, சார் நீங்க கவலையே படாதீங்க, ஹில் வராரு, ஹில் வந்து பேசுவாரு, செனட்டருக்கு கிட்ட டெல்லரும் வந்து சொல்லியிருப்பாரு, எனக்கு தெரிஞ்ச அட்மிரல் லூயிஸ் ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவனாலதான் வந்து நாட்டுக்கு பெருமை அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் அவருக்கு வந்து கெத்தா இருக்கும் லூயிஸ் ஸ்ட்ராஸ்க்கு. ஹில் வருவார் சார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து செனட்டரி எய்டு வந்து சொல்லுவான். சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு இன்னும் நங்கூரம் போடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். எப்படின்னா, லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து ஓப்பன்ஹைமரை எதிர்த்து சண்டை போட்டாரு, அமெரிக்கா ஜெயிச்சுது அதனால அப்படின்னு சொல்லி வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆமா சார் அதெல்லாம் வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், இது அந்த விசாரணை எல்லாம் நடக்குதுல்ல, அந்த நியமனம் பண்றது செக்ரட்டரி ஆஃப் கமிஷனர் காமர்ஸ், அதுக்கு தானே இந்த லூயிஸ் ஸ்ட்ராஸை வந்து நியமனம் பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல டைம்ஸ் மேகசின்ல லூயிஸ் ஸ்ட்ராஸோட போட்டோ போட்டு இவங்க அமெரிக்காவும் சரி லூயிஸ் ஸ்ட்ராஸும் ஓப்பன்ஹைமரும் சண்டை போட்டாங்க, லூயிஸ் ஸ்ட்ராஸ் ஓப்பன்ஹைமரை எதிர்த்து சண்டை போட்டாரு, இதனால அமெரிக்கா ஜெயிச்சுது அப்படின்றத அட்டப்படத்துல லூயிஸ் ஸ்ட்ராஸோட போட்டோ போட்டு வரும். அது வந்த உடனே அதை பத்தின ஆர்டிக்கிளும் வந்து பின்னாடி இருக்கும். இதை அந்த செனட்டரி எய்டு என்ன பண்ணுவான், பாரு சார் இது எப்படி சார் வந்துச்சு, நம்ம 2 பேர் டிஸ்கஸ் பண்ண விஷயம் எப்படி சார் இதுல உடனே வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து சொல்லுவாரு, அவர் மூலியமா தான் அது வந்துச்சான், அந்த டைம்ஸ் மேகசின்ல இவருடைய ஃப்ரெண்ட் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல, நான் சொல்லிதான் வந்து போட்டாங்க அப்படின்னும் இவனுக்கு ஷாக் ஆயிரும். என்ன சார் இப்படி எல்லாம் வந்து பண்றீங்க, இந்த வில்லத்தனமா பண்ணான்றதை இப்பதான் வந்து அவனே புரிஞ்சுக்கிறான். அதுக்கு அவன் வந்து சொல்லுவான், பின்ன வாஷிங்டன் இங்க வந்து சர்வைவல் பண்ணணும்னா இதுதான் வழி, இப்படிதான் சர்வை பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்கா நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்றது சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும், அந்த பார்டன் இருக்கான்ல, பார்டன் எல்லாம் வந்து எஃபிஐல வந்து அவனா லெட்டர் எல்லாம் போடல, லூயிஸ் ஸ்ட்ராஸ் தான் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா லெட்டர் எழுதியிருக்காரு, இவன் பார்டனை கூப்பிட்டு நீ லெட்டர் போடு எஃபிஐக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன்ஹைமருடைய பழைய ஃபைலு இது எல்லாத்தையும் வந்து பார்டனுக்கு வெளிப்படையா வந்து காமிச்சு கொடுத்து. பிகாஸ் என்னதான் பார்டன் வந்து எஃபிஐக்கு லெட்டர் போட்டா கூட ஓப்பன்ஹைமரை பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவர் எப்படி ஓப்பன்ஹைமருடைய செக்யூரிட்டி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், யார் கொடுத்துருப்பா அப்படின்றதான் அந்த செனட்டரி எய்டுக்கு டவுட்டாவே இருந்திருக்கும். அது வேற யாரு, நான் தான், இவர் தான் கொடுத்துருப்பாரு, இவர் தான் கொடுத்துருக்காரு, இவர் கொடுத்து தான் என்ன பண்றான் பார்டனை அது எஃபிஐக்கு போட்டிருக்கான், எஃபிஐ மூலியமா அவங்களா லெட்டர் அனுப்புற மாதிரி. அதை கூட செனட்டரி எய்டு வந்து கேட்டிருப்பான், சார் அது டைரக்டா உங்ககிட்டயே வந்து கொடுத்துருக்கலாம்ல சார் பார்டன் அப்படின்னா, அது எப்படிப்பா அவன் தான் குத்த போறான்றது தெரியுது, கத்தியோட என்கிட்டயே வந்து அவன் வந்து சொல்லுவானா,
அப்படி சுத்தி வரா மாதிரி நான் காமிச்சுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து உளறி கொட்டுவார். ஸோ இப்படி வந்து நடந்திருக்கு. இந்த சமயத்துல வந்து இது ஏன் சார் இப்படி வந்து பண்ணணும், இந்த டைம் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, இது வந்து மெக்கார்த்தே எரா. இந்த டைம்ல கம்யூனிஸ்டுக்கு சார்பா எவன் இருந்தாலும் சரி அவனை பிடிச்சி காலி பண்றதை எல்லாரும் தோணாங்க. அப்போ பார்டன் வந்து அதை பயன்படுத்திக்க மாட்டானா, இப்ப நான் பயன்படுத்திக்க மாட்டேன்னா. ஏன்னா ஓப்பன்ஹைமர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் செவிலியரை வந்து நாடு கடத்திட்டாங்க. அவனுடைய ஸ்டூடெண்ட் லொமினேட்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் போறது அந்த வேலைக்கு வந்து போயிட்டான். இவனுடைய பிரதர் பிராங்க் வந்து என்ன பண்ணாங்க, அவன் எந்த காலேஜ்லயும் வந்து ப்ரொஃபஸரா வேலை செய்ய முடியாத மாதிரி எல்லாத்துலயும் பிளாக் லிஸ்ட்ல போட்டு அவனை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இதை வெளியில வச்சு விசாரணை பண்ணாலும் ஓப்பன்ஹைமருக்கு யாரும் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ரத்து பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆளை போடணும், கார்டன் கிரேன்ற ஒரு ஆளை வந்து நம்ம போடணும். அவர் தலைமையில வந்து இந்த அஃபிஷியல் விஷயம் வந்து நடந்துச்சுன்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா அதுக்கு விசாரணையில் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே நான் நியமனம் பண்ண ஆளாக தான் இருக்கணும். ரோஜர் ராப்ன்றவனை நான் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு கங்காரு கோட்டுவா ரெடி பண்றதே வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் ஸ்ட்ராஸ் தான். இவனை இந்த பதவியில் அட்வைஸர் வைக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை ஓரங்கிட்டவே போட்டோம், எல்லாருடைய அட்டென்ஷன் நம்ம மேல வந்து அப்போ வந்து பண்ணிட்டாப்புல. இது எல்லாமே வந்து சொல்லும் போது செனட்ரேட்டு கஷ்டமா இருக்கும். சரி, இவரு லூயிஸ் ஸ்ட்ராஸ் சொல்லுவார், இதெல்லாம் ஃபார்மாலிட்டின்னு தான் சொன்னேன், இன்னும் என்ன ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் வரல, என்ன போட்டோ எடுக்கல, என்ன இன்னும் நியமனம் பண்ணல அப்படின்னா எல்லாம் வருவாங்க சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செனட்ரேட் சொல்லுவாரு. ஹில் வந்துட்டார் சார் அப்படிப்பாங்க. ஹில்ல கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க அந்த சயின்டிஸ்ட். அதான் சிலாடு ஃபெர்மி கூட எல்லாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவரை வந்து விசாரிக்கும் போது அவர் வந்து சொல்லுவார், ஆக்சுவலாக ஓப்பன்ஹைமருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருவார். அப்படியே அந்தர்பல்ட்டி சொன்னா லூயிஸ் ஸ்ட்ராஸ்க்கு ஷாக்காக இருக்கும். இவனோட நமக்கு சப்போர்ட்டாக பேசுவான்னு வந்து பார்த்தா இப்படி வந்து சொல்றானே. செனட்டர்ஸ் மத்தியில் அவர் என்ன சொல்லுவார், இவர் ரொம்ப மோசமான ஒரு ஆள் லூயிஸ் ஸ்ட்ராஸ், அவருடைய சுயலாபத்துக்காக எல்லாத்தையும் பண்ணாரு. ஓப்பன்ஹைமர் அப்படி கிடையாது, அவர் ஒரு நல்ல சயின்டிஸ்ட், அவர் நாட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருக்காரு. ஆனால் இவரை வந்து இவரா செட் பண்ணி இவரா விசாரணை பண்ணி இவரை பற்றின ஒரு தப்பான ரெக்கார்டு வச்சு அவர் செக்யூரிட்டி கிளியரன்ஸ்ல இருந்து இப்போ ஒன்றும் இல்லாத ஆளாக வந்து துரத்தி விட்ட நபர் இவருக்கு எப்படி இந்த செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் பதவி நீங்க கொடுக்க போறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஷாக் ஆயிரும். சரி, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் தீர்ப்பு சொல்றோம், ஓட்டு எடுப்பு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செனட்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் லூயிஸ் ஸ்ட்ராஸ் உள்ள வந்து கோவப்பட்டு கோட்டெல்லாம் திறந்து இதை பிச்சு போட்டு அவுத்து போட்டு அந்த செனட்டரி கிட்ட வந்து கோவப்படுவான். என்னையா இது, இப்போ ஓட்டெல்லாம் வந்துருச்சு, இன்னதான் ஓட்டு எல்லாம் நடக்குது, போட்டோ எல்லாம் எப்போ எடுப்பாங்க, இப்போ நியமனம் என்னதான் பண்ணுவாங்கன்னா, இருங்க சார் நான் அது வேணா விசாரிச்சு சொல்றேன் என்ன ஓட்டு எடுப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல, இவன் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அப்படி மயக்கிற ஒரு ஆளு, அதனாலதான் ஆரம்பத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட என்ன வந்து பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல, அந்த செனட்டரி வந்து சொல்லுவாரு, சார் ஓட்டெடுப்பு முடிஞ்சிருச்சு சார், என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, சார் நீங்க வந்து ஜெயிக்கல, 46 தான் இவர் வாங்கியிருக்காரு, 49 மார்ஜின்ல வந்து இவர் தோத்துருக்காரு. அந்த தோல்விக்கு காரணம் யாருன்னா கென்னடி அப்படின்ற ஒரு யங்கான செனட்டர், அவர் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போட்டாங்க. அந்த கென்னடி தான் அதுக்கப்புறம் பிரசிடென்டாவும் வந்திருப்பாரு. அது எல்லாம் ரியலா நடந்த விஷயங்கள். அப்போ லூயிஸ் ஸ்ட்ராஸ்க்கு கடைசியா வந்து ஆண்டவன் வச்சான் பாருங்க ஒரு ஆப்பு, நீ வந்து அந்த லெவல்லே தான் நிற்க வேணும். இப்போ அவருக்கு பேர் போச்சு, மரியாதை போச்சு, சார் இப்போ வெளியில ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நீங்க போய் வெளில ஃபோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவான் அந்த செனட்டரி எய்டு, சார் நீங்க அதுவும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து உங்ககிட்ட ஒழுங்கா பேசாம போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அதுதானே, ஆரம்பமே அதுதானே, ஒருவேளை அவங்க வந்து உங்களை பத்தி பேசாம இருக்கலாம், உங்களை விட முக்கியமான விஷயம் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். அதெல்லாம் செருப்பால் அடிச்ச அடி மாதிரி இருக்கும். ஏன்னா நீ ஒரு மேட்ரே கிடையாது அவங்களுக்கு, உன்னை விட பேசுறதுக்கு வேற விஷயம் இல்லையானே. அப்பதான் பிளாஷ்பேக் உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த பிளாஷ்பேக்ல என்னன்னா, இந்த பிரின்ஸ்டனுக்கு வந்து லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து ஓப்பன்ஹைமரை வர வச்சா மாதிரியும், அங்கிருந்து ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுவாருன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை தூரத்துல இருக்கிறத பார்ப்பாரு, அங்க பக்கத்துல போவாரு, அவருடைய கேப் எல்லாம் கீழே விடும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவர் எடுத்துட்டு போய் மாட்டி விட்டு பேச இது பண்ணுவாங்க. தூரத்துல இருந்து லூயிஸ் ஸ்ட்ராஸ் வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஓப்பன்ஹைமரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் வந்து பேசும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து வெல்கம் பண்ணுவார் ஓப்பன்ஹைமரை, ஏ வாப்பா நியூ சென்சேஷன், இதான் வந்து இப்போ ஹீரோவா வந்திருக்க அப்படின்னும் போது, உனக்கு ஞாபகம் இருக்கா பெர்க்லில என்னை கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவார். அப்போ என்னை கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தீங்க, நான் கூட அப்போ நினைச்சேன் இது எனக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்ட்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அது எனக்காக கூட உங்களுக்காக நீங்க வந்து கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. விஷயம் என்னன்னா, யாருன்னா கூப்பிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கௌரவப்படுத்துறாங்கன்னா இது வந்து அவங்களுக்காக கொடுக்குறது இல்லை, நான் அவனை கௌரவப்படுத்தின பார்த்தியா, நான் எவ்வளவு கௌரவமான ஒரு ஆள் தான் எல்லாரும் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே. இதெல்லாம் ஆழமான விஷயம். அதே மாதிரிதான் உனக்கும் பண்ணுவாங்க. இது எப்ப நடந்ததுன்னா 1947 இவருடைய கான்வர்சேஷன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கும் ஓப்பன்ஹைமருக்கும், அந்த மாதிரி உனக்கும் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்போ விஷுவல் என்ன காப்பாங்கன்னா, 1963 ஓப்பன்ஹைமரை உண்மையாவே கௌரவப்படுத்துவாங்க. ஃபெர்மி ஹென்ரிகோ ஃபெர்மி அவார்டு வந்து கொடுப்பாங்க அந்த மெடலை. ஸோ அதை பெரிய சயின்டிஸ்ட் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அப்பவே ஓப்பன்ஹைமருக்கு உடம்பெல்லாம் போயிருக்கும், நல்லா தம் அடிச்சு த்ரோட் கேன்சர்ல தான் வந்து இருந்திருப்பார் மனுஷன்.
அதை சொல்லுவார், ஓப்பனர் விஷுவலைஸ் பண்ணுவார், ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவார், உனக்கும் கொடுப்பானுங்க இந்த நாட்டில், உன்னையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறேன், உன்னை பற்றி சில ஸ்பீச் கொடுக்குறேன், அப்புறம் உட்கார வச்சு இந்த சால்மன் ஃபிஷ் இருக்குல்ல, மீன் போட்டு பொட்டேட்டோ சாலட் எல்லாம் வச்சு உன்னை சாப்பிட வச்சு எல்லாமே வந்து பண்ணுவானுங்க. அந்த சமயத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு, டெல்லர் கூட அங்கே வந்து விஷுவலில் காமிப்பாங்க, ஹைட்ரஜன் பாம்போட தந்தை, அவர் கூட வந்து கை கொடுப்பாரு, எல்லாம் மறந்து மன்னிச்சிட்டோம், மறந்துட்டோம், நாங்கள் தப்பு இல்லை, நீயும் வந்து இப்போ எங்களும் ஒருத்தன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் வருவாங்க, கை கொடுக்க வருவாங்க. ஓப்பனர் அப்பவும் கை கொடுப்பாரு, எவனா கை கொடுத்தாது மரியாதை எல்லாத்தையும் மறந்துடுவார். ஓப்பனர் கொட்டுற ஒரு ஆள் ஓப்பனர். ஆனாலும் கிட்டி அப்போ கூட வந்து கை கொடுக்க மாட்டான் எட்வர்ட் டெல்லருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவாரு, அப்போ வருவானுங்க, எல்லாம் வருவானுங்க, ஆனா நீ நினைக்காத அது உனக்காக கொடுத்தது இல்லை, அது அவங்களுக்காக பண்ணதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லும் போது ஃப்ராங்க் கூட இருப்பான், ஓப்பன்ஹைமருடைய பிரதர், நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லுவான். இதை ஏற்கனவே ஓப்பன்ஹைமர் ஃப்ராங்க் கிட்ட சொல்லியிருப்பான். படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் கூட நான் சொல்லியிருந்தேன். ஃப்ராங்க் வந்து ஜாக்கி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்றதா இருக்கும், அவன் வந்து வெயிட்ரஸ், நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, என்னடா வெயிட்ரஸ்னா பண்ணக்கூடாதா, நீ கம்யூனிசம் வந்து சும்மா வார்த்தையா பேசுற, நம்ம லைஃப்ல ஃபேமிலியில ஒண்ணுனா ஒத்துக்க மாட்டேறியா அப்படின்னு கேட்டா, உனக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஓப்பன்ஹைமர் சொல்றோம். அதையும் இப்போ வந்து ரீகலெக்ட் பண்றதா இருக்கும், அருமையா இருக்கும் பாருங்க. அப்படி சொல்லிட்டு ஓப்பன்ஹைமர் வந்து அப்படி சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து நடந்து போக பார்ப்பாரு. அப்போ ஓப்பன்ஹைமர் ஆல்பர்ட் கிட்ட வந்து சொல்வார், ஆல்பர்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து ஒரு கால்குலேஷனோட வந்திருந்தேன், செயின் ரியாக்ஷன் பத்தி டெல்லர் எனக்கு கிட்ட கொடுத்தது, அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து நான் கொடுத்துருந்தேன், அது வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது அதனால உலகமே அழியும், அந்த செயின் ரியாக்ஷன் மூலியமா உலகமே அழியும்னு ஒரு கால்குலேஷன் கொடுத்தேன், ஞாபகம்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால என்ன இப்போ அப்படின்னு வந்து கேட்டா, ஐ பிலீவ் வி டிட், அதை நான் நம்புறேன், இப்போ நம்ம அதை நடைமுறைப்படுத்திட்டோன்ட்டு அப்படின்னு சொல்லுவார். விஷயம் என்னன்னா, அந்த செயின் ரியாக்ஷன் இப்போ நடந்துருச்சான், இப்போ அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யன்ஸ், அப்படியே ஒவ்வொரு கண்ட்ரியா வந்து எல்லாரும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது மூலியமா உலகம் அழிய போகுது அப்படின்றத வந்து ஓப்பன்ஹைமர் சொல்லுவாரு. சொன்ன உடனே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அதை கேட்டுட்டு முகத்தை சோகமா வச்சுட்டு நடந்து போயிருப்பாரு. அப்பதான் இந்த லூயிஸ் ஸ்ட்ராஸ் லூஸ் வந்து ஆல்பர்ட் அப்படின்னு ஏதோ பேச பார்த்துருக்கோம், ஆனா அவர் வந்து அந்த நினைப்பு இல்லாம அப்படியே நடந்து போயிருப்பாரு. இதோட அந்த படம் ஃபினிஷ் ஆகும். லூயிஸ் ஸ்ட்ராஸை பற்றியெல்லாம் அவங்க பேசல, அவங்க அதை விட முக்கியமான விஷயத்தை தான் வந்து பேசியிருக்காங்க. இந்த செனட் ரெய்டோட பார்ட்டெல்லாம் வந்து தரமானது. இந்த நரேஷன் எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா படத்தை வந்து பாருங்க. பார்ட் 1 பார்ட் 2 சிங்கிள் டேக்ல தான் நரேட் பண்ணியிருந்தேன். கன்வின்சிங்காக பண்ணிட்டேன்னு சொல்லி நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.